ஹலோ காய்ஸ் சராங்கே நான் தான் அவங்க லவ்லி லியால ரப்பர் இருக்கேன். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். டுடே வந்துட்டு நம்ம டயாங்கோட பர்த்டே. ஸோ டயாங் பர்த்டேக்கு ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷார்ட்டோட வந்திருக்கேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு எவ்வளோ போகும்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால் எனக்கு சத்தியமாக தெரியாது. அதனால் பார்த்துக்கலாம். ஓகே, ஹாப்பி பர்த்டே டயாங்கா. லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க. உங்கள் டேவை நீங்கள் நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அப்புறம் எல்லாருமே உங்களுக்காக ப்ரே பண்ணிக்குவோம். நீங்கள் எப்போவுமே நல்லா ஹெல்த்தியாக வெல்த்தியாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் கரியரில் இன்னும் 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 மேலே 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 போகணும் அப்படின்ட்டு நான் அப்புறம் மிஸ் எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிப்பாங்க. நானும் பண்ணிக்கிறேன். போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. இது டைமோட பர்த்டே ஸ்பெஷல். ஓகே, வாங்க போகலாம் இப்போ ஸ்டோரிக்கு. நான் ரொம்ப வளவலக்கலக்கலன்னு நான் பேசி டைமை போர் அடிக்க வரும்ல. இப்போ நம்ம ஸ்டோரிக்கு போகலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலி மேரிட் அண்டு உங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. பொண்ணு நேம் வந்துட்டு ரியா. ரியாவுக்கு வந்துட்டு வயசு 5 அவ்வளோதான் இருக்கும். சரியா? 5 இயர்ஸ் ஓல்டு பேபி. அவங்களோட பொண்ணு. அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு வீடோ ஓகே, அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை, இறந்துட்டாங்க. அப்புறம் டேங்க் பக்கம் போனோம் அப்படின்னா, டேங்க் வந்துட்டு ஒரு பெரிய சிஇஓ ஓகேயா, சாரி சிஇஓ. அவர் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாரு. அப்புறம் அவருக்கு வந்துட்டு ஒரு 35 இயர்ஸ் ஓகேயா. அவருக்கு 35 இயர்ஸ் ஆகுது. உங்களுக்கு வந்துட்டு ஒரு 26 ஆகுது ஓகேயா. அவங்க பேபிக்கு 5 இயர்ஸ் போதும்னு நினைக்கிறேன். இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப அவ்வளோலாம் பேசுகிறேன். இன்ட்ரோ கொடுக்கனே பெருசாக பேசிட்டு இருப்பேன். அதனால் இப்போ நம்ம அப்படியே போகல. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போனோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சீனே பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் பேபி தான் அப்படியே காலையிலே எழுந்திரிச்சி வந்துட்டு உங்கள் பெட்டுக்கிட்ட தான் நின்றுட்டு அப்படியே உங்களை எழுப்புது. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க பெட்டில். அவள் வந்துட்டு எழுப்புறா, மம்மி 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 மம்மி. என்னடியும் உனக்கு பிரச்சனை? மம்மி ஸ்கூலுக்கு கிளம்பணும், எங்கே டைம் ஆகுது. ஐயோ தாங்கமல்ல, போடினாலும் அவன் வயசில் ஸ்கூலே போகலடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி படுக்கிறீங்க. அவன்ட்டு நீ போகலன்னா போகிறேன், நான் ஏன் போகாமல் இருக்கணும், எனக்கு போகணும், என் பாய் ஃப்ரெண்ட் எனக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. நீங்கள் வந்துட்டு எது பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நினச்சி உட்காந்துட்டீங்க. அவன் வந்து பாவமாக பார்க்குறா. நீங்கள் வந்துட்டு ஏய் என்னடி சொன்னேன் பாய் ஃப்ரெண்டா? உனக்கு எதுடி பாய் ஃப்ரெண்டு? அதெல்லாம் இருக்காங்க, எனக்கு 3 பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இது 3 பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக் ஆகிட்டு இருக்கீங்க. வந்துட்டு ஃப்ரெண்டை தான் அப்படி சொல்லியிருப்பா. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, சரி ஃப்ரெண்டை தான் இது இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ என்னடி உனக்கு கிளம்பணுமா வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அவளை வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு அவளுக்கு நல்லா வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு அவளுக்கு நல்லா கொண்டெல்லாம் போட்டு விட்றீங்க. அவள் வந்துட்டு அதே முழிக்கிறா அவங்கள பார்த்துட்டு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ இழுத்து போடுறீங்களா, அவளுக்கு செம்ம வலி. ஆனால் அந்த பிள்ளை வெளியே காட்டிக்காமல் அப்படி கண்ணு லைட்டாக கலங்கிட்டு உங்களை அப்படி முறைச்சி பார்க்குது. நீங்கள் வந்துட்டு என்ன அளவுக்கு வலிக்க தான் செய்யும். எங்கள் அம்மாலாம் இதை விட பிடிச்சி இழுத்து போடுவாங்க தெரியுமா. அப்போ தான் முடி நல்லா ஸ்ட்ராங்காக வளருமா. அதான் சரியா, கோச்சிக்கூடாதுண்ணே புச்சிக்குட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை அப்படியே வந்துட்டு எப்படி எடுப்போம்ல, கையை வச்சு அப்படி மொத்தமாக இழுப்போம்ல, இழுத்து அந்த மாதிரி வந்துட்டு கிஸ் பண்ணுறீங்க. அவள் வந்துட்டு அப்படியே மறைச்சிட்டே போகிறா. பேக்கில் போயிட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே அவளுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு அவளுக்கு வந்து இப்போ ஊட்டி விட்றீங்க. அவளும் வந்துட்டு அப்படியே சாப்பிட்றா, சமத்தான் சாப்பிட்றா. சாப்பிட்டு இப்போ அவளும் அப்படியே ஷூவெல்லாம் போட்டுட்ருக்கா. நீங்களும் அதெல்லாம் கெட்டிலாம் விட்றீங்க, மாட்டி விட்றீங்க. அப்படியே தான் இப்போ கிளம்பிட்டு இப்போ பார்ப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூப்பிட்டு போகிறீங்க. அவங்க ஸ்கூட்டியில் தான் வச்சு கூப்பிட்டு போகிறீங்க. அவள் அப்படியே அவங்ககிட்ட பேசிட்டே வரா. ஜாலியாக 2 பேரும் அம்மாவை பொண்ணு அப்படியே கத்தடிச்சிட்டே போயிட்டுருக்கீங்க. அவள் வந்துட்டு அப்படியே அவங்ககிட்ட இப்போ பேச்சு வாக்கிலே கேட்குறா, அம்மா என்னடா அப்பா எப்போ வருவாங்க? இது அப்பா அப்பா எப்போ வருவாங்க? இங்கே பாருயா, நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அப்பா வரலாம் மாட்டார், அப்பா போனது தான். நான் சொல்லியிருக்கேன்ல, அப்பா வந்துட்டு நம்ம கூட இல்லை, கடவுள்கிட்ட போயிட்டாருன்னு உனக்கு சொன்னேன்ல. அப்புறம் திரும்ப அப்பாக்கிட்ட எப்படி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவளுக்கு வந்து எப்படியோ ட்ரை பண்ணுறீங்க புரிய வைக்க. பட் பாவம் அது குழந்தை என்ன புரியும். ஸோ அதனால் வந்துட்டு அவள் மறுபடியும் அப்படியே தான் சொல்லிட்டுருக்கா. நீங்கள் அது மேலே என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசல, அப்படியே வாய முடிக்கிட்டீங்க. அவள் தான் அப்படியே பேசிகிட்டே வந்துட்டுருப்பா. ஸோ இப்போ அப்படியே ஸ்கூல் ரீச் ஆகிட்டீங்க. இப்போ வந்துட்டு
அப்படியே தான் அவளை ஸ்கூலில் விட்டுட்டு போகிறீங்க. அப்போ வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு எது ஆன்ட்டியாவா இல்லையா வா குத்துவோம் பார்த்துக்கோ. என்னடா என்ன பார்த்து ஆன்ட்டிங்கிற ஐம் ஜஸ்ட் 26 இயர்ஸ் ஓல்டுடா, நான் இன்னும் பொண்ணு தான், ஒன்றும் ஆன்ட்டிலாம் ஆகலை, ஒன்று பார்த்துக்கோ அக்கான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை மாட்டிகிட்டு இருக்கீங்க. அவனை வந்துட்டு அப்படியே முழிக்கிறான். ரியா என்ன உங்கள் அம்மா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். உங்கள் பொண்ணு வந்து பார்த்தோமா உனக்கு அதுவே நம்ம என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்டு கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டி விடா. நீங்கள் வந்துட்டு உனக்கு இருக்கடி கொழுப்புடி, உனக்கு நீ வீட்டுக்கு வாடி இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ சரி அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க. பாயெல்லாம் சொல்லிட்டு அவளும் பாய் சொல்லிட்டு போயிட்டாவில்ல. இப்போ நீங்கள் அப்படியே தான் வீட்டுக்கு போயிட்டு கடன்னு கிளம்புறீங்க பாருங்கள். அப்படியே வேகமாக கிளம்புறீங்க, குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு. இப்போ மறுபடியும் உங்கள் பேக்கெல்லாம் தூக்கி போட்டு ஓடு 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 அப்படின்ட்டு ஓடுறீங்க வேகமாக. எங்கே தெரியுமா? ஆஃபீஸ்க்கு. செம்ம லேட்டு. நீங்கள் வந்து அப்படியே சரியாக தூங்கிட்டீங்க. ஸோ அதனால் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி இப்போ ஓட்டுறீங்க ஆஃபீஸ்க்கு. இப்போ ஓடுறா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி எப்படியோ இப்போ வந்துட்டு ஒரு 9 o'clock முன்னாடி உள்ளே போயிட்டீங்க. ஏன்னா உங்கள் பேபிக்கே 8:30 ஸ்கூல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் அங்கே போய் விட்டுட்டு வர்றதுக்கே 15 minutes கிட்ட ஆயிருக்கும். 15 minutes கிளம்பி 9 மணிக்குள்ள எப்படி போகிறது முடியல. அப்படியே எப்படியோ கிளம்பி ஓடி வந்துருப்பீங்க. பட் 9 o'clock தாண்டிட்டாங்க. ஸோ அப்போ அப்படியே உள்ளே போயிட்டு உங்கள் கேபினில் போயிட்டு உட்காருறீங்க. பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு மாயா இருக்கா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவள் வந்துட்டு அப்படியே ஹாயாக உட்காந்துட்டு அவளோட வேலையை பார்த்துட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு மச்சான் எப்போ வந்த? வந்து 1/2 மணி நேரம் ஆகுதுப்பா இந்த பக்கம் அப்படி சொல்லிட்டு அவள் வேலையை பார்த்துட்ருக்கா. மச்சான் முல்லை மச்சான் எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்க மச்சான், வலிக்கு மச்சான் வயிறுலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வயிற்றை பிடிச்சி வேற கட்டிட்டுருக்கீங்க. அவள் என்னடி எதுக்கு வயிறு வலிக்குது, ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு மச்சான் அதெல்லாம் மச்சான் வயிறு பசி மச்சான் சாப்பிடல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள்கிட்ட வந்து அப்படியே புலம்பிட்டுருக்கீங்க. அவள் அதைச்சி நாயை காலைல அறக்கா பறக்க எழுந்துச்சி கிளம்பி ஓடி வருது. இதுக்கிட்ட தூங்குற வெள்ளனே எழுந்துச்சி எல்லாத்தையும் செய்ய வேண்டியதானே மச்சான். பழக்கம் இருந்தால் தானே மச்சான், அதெல்லாம் பண்ணுறதே இல்லை எங்கள் கூடயே எனக்கு பழக்கம் இருந்தால் தானே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உளறிட்டுருக்கீங்க. அப்படியே பசியில் என்னென்னமோ உளறிட்டுருக்கீங்க. அவள் பார்த்துட்டு இரு நான் அவனுக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேண்டீன் போயிட்டான். நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துட்டு சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ஃபைல்ஸ்லாம் பெண்டிங் இருக்கு போல. ஸோ உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ பார்த்தா உங்கள் சிஇஓ வந்துட்டு உள்ளே வராரு. அவர் வந்துட்டு இப்போது வந்துட்டு அவர் வந்து எல்லாரையும் வந்துட்டு ஒரு அசெம்பிள் பண்ணுறாரு, ஒரு மீட்டிங் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ வந்து எல்லோரும் இப்போ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு காஃபியோ இல்லை ஜூஸ் சம்திங் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பா. ஸோ அதை தான் அப்படியே கொடுக்கா. நீங்களும் அதை கடன்னு குடிச்சிட்டு மீட்டிங் போயிட்டு அட்டன் பண்ணுறீங்க 2 பேரும். பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு உட்காந்துருக்கா, அதுதான் மாயா. ஓகே, இப்போ உட்காந்துட்டு அப்படியே தான் அவங்க உங்களோட சிஇஓ இருக்காருல, அவங்க பாஸ், அவர் வந்துட்டு நின்றுட்டுருக்காரு முன்னாடி. இப்போ எல்லோரும் அசெம்பிள் ஆகிருக்கீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு மச்சான் முன்னாடி எது கூப்பிட்ருக்காரு, எல்லாருக்கும் ப்ரமோஷன் கொடுக்க போகிறாரோ? ஆமாம் மைத்தில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் செம்ம டென்ஷனில் கத்துறா. ஏன்னா அவளாம் வந்துட்டு ரொம்ப வருஷமாக அந்த கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்ருக்கா. பட் வந்துட்டு எப்படி சொல்கிறது, காலேஜ் முடிச்சதுலேருந்து அந்த கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்ருக்கா. அவளுக்கும் உங்கள் ஏஜ் தான். கிட்டத்தட்ட காலேஜ் முடிச்சு 6 years கிட்ட ஆகுது இல்லையா? 5 or 4 years கிட்டே அது ஆகுது இல்லையா? ஸோ அவளுக்கு வந்துட்டு இன்னுமே ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு இது கொடுக்கவே இல்லை. இன்னொரு எம்ப்ளாயாக அந்த மாதிரியே தான் இருக்கிறா. ஸோ அதனால் செம்ம காண்டாகிட்ருக்கா. நீ வாய் முட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பொண்ணில் வந்துட்டு, அதாவது எந்த பொண்ணில் வந்துட்டு வேலை பார்த்துறா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா அப்படியே திட்டிட்டு கிடக்கா. ஐயோ தெரியாமல் கேட்டேன் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாயை முட்டு ஏமா தாய் நான் வாயை முடிக்கிறேன், நீ வாயை முட்டு உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் திரும்பிட்டீங்க. இது மேலே விட்டாலும் வாயை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா அவர் வந்துட்டு இப்போ ஒரு அலௌன்ஸ் கொடுக்குறாரு. குட் மார்னிங் காய்ஸ், நான் இதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் இருக்க மாட்டேன். இந்த பொசிஷனுக்கு இப்போ என்னோடய பையனை தான் நான் வைக்க போகிறேன். அதாவது உங்களோட நெக்ஸ்ட்டு சிஇஓ என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையனை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. மிஸ்டர் கிம் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தா நம்ம டயாங் தான் அப்படியே செம மாதம் அப்படியே உள்ள என்ட்ரி கொடுக்காரு. அப்படியே பிளாக் கலர் கோட்டு, ஷர்ட்டு, பேண்ட்டு அப்படின்னு போட்டு செம்ம மாசு. மனுஷன் அப்படி மாசாக இருக்கார். அப்படியே பிளாக் அவுட்ஃபிட்டில் எப்படி இருப்பான்னு உங்களுக்கே தெரியல. ஸோ அந்த மாதிரி செம்ம மாதம் அப்படியே உள்ள என்ட்ரி கொடுக்காரு. நீங்களாம் அப்படியே வாயை பொழந்து பார்க்குறீங்க. அவங்க ஃப்ரெண்டு அப்படியே தான் வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் வழியிற, நீங்கள் ஒரு பக்கம் வழிய. அதை பார்த்துட்டே இருந்த உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு ஊற்றிருப்பா. அவள் வந்துட்டு வாய் மொழி வாய்க்குள்ள ஈப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் வளர்த்துட்டு நீங்களும் அப்படியே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக உட்காந்துட்டீங்க. பாசம் படி பார்த்தா என்ன ஆகும்? ஸோ அதனால அப்படியும் நார்மலாக அப்படி உட்காந்துட்ருக்கீங்கன்னு பார்த்தா அவர் போல் வந்துட்டு அவரை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். கிம் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் தான் உங்களோட நியூ சிஇஓ. எனக்கு வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கணும். எந்த ஒரு மிஸ்டேக் வரக்கூடாது. எங்கள் அப்பா இருக்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இருக்கும்போது எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், டைமிங்க்கு கரெக்டாக முடிக்கணும்.
புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே பயம் வருது. உங்கள் ஃப்ரெண்டு என்ன மச்சான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாரோ அப்படி சொல்லிட்டு வந்துட்டு அப்படி கேட்டுட்ருக்கா. ஆமாப்பா எனக்கு அப்படிதான் தோணுது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு போலையே, ஐயோ என்ன ஆப்பதோ தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு புலம்பிகிட்ருக்கா. சாரி நீங்களும் புலம்பிகிட்ருக்கீங்க, அவளும் புலம்பிகிட்ருக்கா. சரி அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் அலௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுக்காங்க. அதாவது வந்துட்டு என்னென்ன ஃபைல்ஸ் இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, அதெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் டைம் அவரோட ஐடியாஸ் அவர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே உட்காந்து கேட்டுட்ருக்கீங்க. ஐயோ சிலது புரியுது சிலது புரிய மாட்டேங்குது, என்ன செய்ய போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பக்கம் பயமாக வேறு இருக்குது. அப்படியே பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே போகிறீங்க. அதாவது மீட்டிங் முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்துட்டு உங்கள் கேபின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. உங்களுக்கு இந்த சைட் கேபினில் மாயா, அந்த சைட் கேபினில் வந்துட்டு மியா. ஓகே 2 பேருமே கிட்டத்தட்ட அவங்க 2 பேரும் வந்துட்டு சிஸ்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. அவள் வந்து சிஸ்டர்ஸ் மீன்ஸ் அப்படி இல்லை, கசின் சிஸ்டர் இல்லைன்னா வந்துட்டு அந்த அத்தை பொண்ணு மாமா பொண்ணு அந்த மாதிரி ரிலேஷன்ஸ். ஓகே அவங்க ரிலேஷன்ஸ், சிஸ்டர்ஸ்னு இல்லை ரிலேஷன்ஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அவங்க 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பேரும் இருக்கும். நீங்கள் வந்துட்டு சில நேரம் கூப்பிட்றதே மாற்றி மாற்றி கூப்பிட்ருவீங்க. அவளுக்கு உங்களை செம்மையாக வச்சு செஞ்சு விட்ருவாளுங்க. எப்போ பார்த்தாலும் பேரை மாற்றியா சொல்கிறேன்ட்டு. இந்த மாதிரிலாம் ஃபன்னாக தான் உங்களுக்கு லைஃப் போயிட்டுருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது தான் இப்போ வந்துட்டு நம்ம டேங் வந்துட்டு உள்ளே வந்திருக்காரு. இப்போ என்ன போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே உங்களோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃபைலில் வேறு உங்களுக்கு ஏதோ ஒன்று டவுட் ஆகிட்டு மச்சான் அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கம் திரும்பி கேட்க மியா வந்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது அங்கே மாயாட்டை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அந்த பக்கம் திருப்பி விட்டா நீங்கள் மாயாட்டையும் கேட்குறீங்க. அதுக்கும் ஒன்றும் தெரில, எனக்கு தெரில மச்சான், எனக்குள்ள ஃபைலையே நான் முடியல, எனக்கே இங்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, நீ வேறு போடியங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் திரும்பிட்டு உட்காந்துட்டா. நீங்கள் ஐயோ யார்கிட்ட கேட்கறதுலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்க்குறீங்க. அவங்க உங்களுக்கு ஆப்போசிட் கேபினில் வந்துட்டு சாம்னு ஒரு பையன் உட்காந்துருப்பான். அவன்கிட்ட வந்துட்டு போயிட்டு கேட்குறீங்க, சாம் என்ன ஏன் என்னன்னு சொல்கிறா, நீ சத்தியமாக தரமாட்டேடா டே சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போயிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவனும் வந்துட்டு அவனுக்கு தெரிஞ்செல்லாம் சொல்லி கொடுக்குறான். நீங்களும் ஓகே இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இப்போ வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்டையும் வந்துட்டு அந்த ஃபைலையும் வந்துட்டு ரெடி பண்ணுறீங்க. எப்படியும் ரெடி பண்ணிட்டு இப்போ அதில் சைன் வாங்கணும். இப்போ வந்துட்டு போகிறீங்க. போயிட்டு நம்ம இப்போ புது சிஓ நம்ம டேங் தானே இருக்காரு. ஸோ வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. ஐயோ போகலாமா வேண்டாமான்னு ஒரு பக்கம் அப்படியே நின்றுட்டு லாத்திட்டே இருக்கீங்க. அப்போ அவரோட மேனேஜர் ஜோசப் வேறு வராரு. அவர் அப்படியே பார்க்காரு, என்னம்மா இங்கே நின்றுட்டுருக்கேன். இல்லை சார் அது வந்துட்டு அது அது வந்து இந்த ஃபைலில் சைன் வாங்கணும் சார். ஒரே ஒரு ஹெல்ப்பு, இந்த ஃபைலை மட்டும் கொடுத்து எனக்கு ஒரு சைனை மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரா என்ன பேசிட்டு நீ இதெல்லாம் நம்ம பண்ண முடியாதுமா, நீ தான் போயிட்டு வாங்கணும். நான் போய் கேட்டுன்னு வச்சுக்கோப்பா, அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும் ஜோலி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உங்களுக்கு போய் சொல்லிட்டு போயிட்டார். நீங்கள் வந்துட்டு ஐயோ ஒன்றுத்துக்கு ஆக மாட்டாங்க, பெரிய மேனேஜர் மாரி இதுக்கே ஆக மாட்டேங்கிறாங்க, இவங்களாம் இப்படி தான் மேனேஜர் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை வேறு வண்டியாக கழிச்சிட்டு இருக்கீங்க. அவர் பாட்டு போயிட்டார் பாவம் ஒன்றும் தெரியாமல். இப்போ நீங்கள் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு மனசு அப்படியே தைரியப்படுத்திட்டு அப்படின்ட்டு குரலெல்லாம் சரி பண்ணிட்டு அப்படியே வந்து நாக் பண்ணுறீங்க. மே கமின் சார். எஸ் கமின் அப்படின்ட்டு ஒரு கோல்டு வாய்ஸு. நீங்கள் அவ்வளோதான் ஒரு மாதிரி இருக்கு, உங்களுக்கு கோல்டு வாய்ஸாக வேறு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயந்துக்கிட்டே சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உள்ளே போகிறீங்க. போயிட்டு சார் இந்த அது வந்து இந்த ஃபைல் ரெடி பண்ணிட்டேன், உங்கள் சிக்னேச்சர் மட்டும் வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அவரும் வாங்கிட்டு அப்படியே பார்க்காரு, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்காரு. அவ்வளோதான், இல்லை ஏதோ மிஸ்டேக் போல் தூக்கி கடைசிட்டார் மனுஷன். நீங்கள் அப்படியே பயந்துட்டீங்க, என்னது கடைசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவர் வந்துட்டு உங்களை அப்படியே பார்த்து முறைக்காரு. நீங்கள் சார் என்னாச்சு சார், எதுக்கு ஃபைலை தூக்கி வீசுனீங்க? தூக்கி வீசாமல் என்ன பண்ணுற, அதில் இருக்கிறதுல பாதிக்கு பாதி தப்பு. இதை எப்படி நான் வந்துட்டு சைன் பண்ணி உன்கிட்ட கொடுப்பேன்னு நினச்சேன், இப்படியே இந்த ப்ராஜெக்டை கொண்டு போய்ட்டு சப்மிட் பண்ண முடியுமா? சொல்லு. இங்கே பாரு, பிஸ்னஸ்ஸுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் நிறைய ஐடியாஸ் போடணும், எஃபர்ட் போடணும், அப்புறம் மணி, இதுவும் நிறைய செலவு பண்ணணும். உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்களா? ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆனால் எவ்வளோ மணி போகணும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை செம்மையாக திட்டிட்டு கிடக்காரு. நீங்கள் வந்துட்டு ஐயையோ என்னடா அது கூத்தா போச்சு, முதல்ல இந்த சிஓவே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவர் திட்டுறதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. செம்மையாக திட்டாரு, கண்ணெல்லாம் லைட்டாக வந்துட்டு கலங்கிருச்சுன்னே சொல்லலாம், லைட்டாக டியரே வந்துட்டு அப்படி வந்துட்டு அவங்க அப்படியே அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போ, நீ போயிட்டு ஒழுங்காக எனக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்தால் தான் நான் சைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே திட்டி அனுப்பி விட்டார்.
நீங்கள் வந்துட்டு ஐயோ என் நேரம்டா என் நேரம் நீ காலையில் யார் மூஞ்சில் முடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. பார்த்தா அவங்க பொண்ணு தான். அவள் தான் வந்து எழுப்பிட்டுப்பா. ஐயோ என் குழந்தெல்லாம் அப்படிலாம் இல்லை, என் குழந்தை மூஞ்சில் முடிச்சா எனக்கு கெட்ட நாள் ஆக போகுது அப்படிலாம் இல்லை. சே அடுத்தவன் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே ஒரு பக்கம் இது பண்ணி உதறி விட்டுட்டு சரி எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக போகிறீங்க. யார்கிட்ட தெரியுமா? அந்த சாம்னு ஒரு பையன் இருக்கானே, ஸோ அவன்கிட்ட தான் போகிறீங்க. போயிட்டு டேய் ஏன்டா ஏன்டா என்ன ஏன்டா உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏன்னா உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? என்ன என்ன நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியலையே. உன்னை நம்பி நான் ப்ராஜெக்டை செஞ்சதுக்கு நான் பாதிக்கு போய் செஞ்சிருந்தேன்ல, அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. நீ எனக்கு சொல்லித்தரேன்னு ஒன்று பண்ண தெரியுமா? அதான் அத்தாங்க இடிக்குது. ஓ என்னை என்ன கிழிச்சாருன்னு உனக்கு தெரியுமாடா? உன்னால் போயிட்டு வண்டை கிழிச்சுன்னு நாஸ்தி ஆகிட்டார் தெரியுமாடா? எனக்கு காதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குடா. ஒன்றால தான் ரஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி கிளின்னு கிழிக்கிங்க. அவர் உங்களுக்கு என்னென்ன கிழிச்சாரோ அதை அப்படியே இன்னைக்கு அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டீங்க. முடியலை, அவங்களுக்கு காதகம் தாங்க முடியாமல் அவன் மேலே அப்படியே கொட்டிட்டு போயிட்டீங்க. அவன் அப்படியே காதை குழஞ்சிட்டு ஐயோ என்ன கிளிக்கா எந்த ஊர் கறியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனும் வந்துட்டு சரி இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை அப்படி பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே போயிட்டு உட்காந்துட்டு கடவுளே 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 எனக்கு வந்து சோதனையாக இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்துட்டு உட்காந்துட்டு அவங்களோட ஒர்க்கை பார்த்துங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படியே வந்து பார்த்துட்டு என்னாடி எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? மச்சான் கிழிச்சு கிளின்னு கிழிச்சு வீசிட்டான் மச்சான். என்ன மச்சான் சொல்கிறேன் எனக்கு புரியல அப்படின்ட்டு மியா சொல்லவும் அப்படி மாயா வந்து ஜாயிண்ட் ஆகிட்டா. என்னடி எதுக்குடி இப்படி என்னை பாடாப்படுத்துகிறான் எனக்கு புல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அழுகுறீங்க. உங்களுக்கு ஏன்னா திட்டினதில் அழுகி லைட்டாக வந்துருக்கு இல்லையா, ஸோ அப்படியே லைட்டாக டிஎஸ் வந்துட்டுருக்கு. மச்சான் இந்த ஃபைல் இருக்குல்ல மச்சான், அந்த நாய்ட்டை போய் கேட்டேன் பார்த்தியா, என் பற்றி சிற்பெல்லாம் அடிக்கணும் இல்லையா, அவன்கிட்ட கேட்டு செஞ்சுட்டு போய் நான் பாதிக்கு போய் செஞ்சேன் மச்சான். அதெல்லாம் கரெக்டு, நானே உட்காந்து முயற்சி பண்ணியிருந்தா கூட ஃபுல்லாக முடிச்சுப்பேன். அவனை நம்பி கேட்டேன் பாரு, என் புத்தி தான் இந்த கிடக்கு பாரு, அந்த சிற்பத்துக்கு அடிக்கணும், அப்போ தான் நான் புத்தி வரும், எனக்குலாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி உங்களை நீங்களே திட்டிக்கிறீங்க. அவனையும் பிடிச்சி கிளிக்கிங்க. அது என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காருங்க. நீங்கள் வந்துட்டு மச்சான் இந்த ஃபைலை கொண்டு போய் கொடுக்க என்னை பார்த்து உங்களுக்கு அறிவே இல்லையா, இப்படி ரெடி பண்ணியிருக்கேன், இது எப்படி கொடுக்குறது, உன்னால் எவ்வளோ மணி லாஸ் ஆகும் தெரியுமா, எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நான் செலவு பண்ணணும் தெரியுமா, இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச அந்த கிழிச்சு வெளியே தள்ளிட்டானி. என்னால் முடியல, என்ன கிளி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே டேஸ்ட்லாம் வருது. அப்படியே வந்து லைட்டாக அழுகுறீங்க, கொஞ்சம் ஏங்கி சின்ன பிள்ளை மாதிரி அழுகுறீங்க. அவளுக்கு வந்துட்டு அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. சரி மச்சான் இதெல்லாமா அழுகிறது, இதுக்கு முன்னாடி நம்ம பாஸ் தான் திட்டிருக்காரு, அதாவது டைமோட அப்பா அவர் தான் திட்டிருக்காரு, அதெல்லாம் தொடச்சி போட்டு வேலையை பார்க்கலையா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்து அப்படியே சொல்லிட்டு அவங்கள அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கா. நீங்களும் லைட்டாக அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பண்ணு உட்காந்துட்டு ஐயோ அது எப்படி முடிக்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தலையை அப்படி சோர்ந்துட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே வந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சிட்டிங்க. இப்போ வந்துட்டு சரி அப்படின்னு கொண்டு போயிட்டு சைன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. போயிட்டு சப்மிட் பண்ணால் மறுபடியும் டைம் அப்படியே உங்களுக்கு மொரன்னு முறைக்கார், அந்த மாதிரி முறைக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு பயம்லாம் வருது, கை கால்லாம் நடுங்குது. சரி இப்போ என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக கேட்குறீங்க. ஆரா என்னாச்சா, இது என்னது, இங்கே பாரு, எதுக்கு இவ்வளோ எரர் வருது உனக்கு, எதுக்கு இவ்வளோ தப்பு பண்ணுற, உனக்கு பண்ண தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கிளிக்காரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. பாவமாக சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து அப்படியே வந்துட்டு கெஞ்சிட்டு நடக்கீங்க. சாரி சார் இந்த வாட்டி நடக்காது சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த மனுஷனை செம்ம பாரபட்சமே பார்க்காம செம்ம கிளிக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே சாரி கேட்டு மறுபடியும் ஃபைலை வந்துட்டு வெளியே வந்துட்டீங்க. ஐயோ ஏசப்பா என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு என்னால் முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு மறுபடியும் உட்காந்துட்டு அந்த எரர்லாம் இருக்குல்லையே, நிறைய தப்புலாம் இருக்குல்லையா, ஸோ அதெல்லாம் மறுபடியும் கரெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் மறுபடியும் தப்பா மச்சான், ஆமாம் மச்சான் என்னால் முடியலை, நீ போய் கொஞ்சம் கொடுத்துப்பாரு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவட சொல்லிட்டுருக்கீங்க. அடுத்து அவள் தான் போகணும், அவள் ஏதோ முடிச்சு வச்சிருக்கா போல, ஸோ அதனால் அவள் போகணும் உட்காந்துட்ருக்கா.
ஐயோ! முடியலப்பா, முடியலப்பா, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அவளுக்கு பயமாக இருக்குது. இவளே 2 வாட்டி போய் திட்டு வாங்கிட்டு வந்துட்டா. நம்ம போனா இந்நேரம் அப்படியே ஆஃபீஸை விட்டு அடிச்சு தொரத்திட்டாருன்னா என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு மியா வந்து அப்படியே பயந்துட்டே உட்காந்துட்ருக்கா. "போ என்னத்துக்கு உட்காந்துட்ருக்க போ" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ தான் தைரியமான ஆளாச்சே போ" அப்படின்னு சொல்லிட்டு அவளை வம்புறுத்திட்ருக்கீங்க. அவளா "மச்சான் வேணாம் சும்மா என்னைய போட்டு இது பண்ணிட்டு இருக்காத. அவள் தான் உனக்கு மரியாதை" அப்படின்னு சொல்லிட்டு நான் போக வேண்டி அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு தைரியத்தில் பிள்ளை வந்து போயிட்டு கிளம்பி அங்கே பார்த்தா அப்படியே தூக்கி வீசிட்டு செம்ம கத்து. அவளுக்கு வெளியவே கேட்குதா கத்துறது. அவள் அப்படி தெரிச்சு வெளியே வந்துட்டான். ஐயோ மச்சான் என்ன மச்சான் இந்த கிளி கிழிக்காரு, மனுஷன் பார்க்க நல்லா இருக்காரு, ஆனால் ஏன்டி இப்படி கிளின்னு கிழிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் அழாத குறைக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கா. ஐயோ இது என்னடா தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உட்காந்து ரைட் பண்ணிக்கிட்டு அது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கா. ஸோ இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. மறுபடியும் கொண்டு போகிறீங்க உங்கள் ஃபைலை. சார் மே கமின் அப்படின்ட்டு சொல்லிட்டு கூப்பிட்ருவீங்க. ஐ மீன் அது டோரை நாக் பண்ணுறீங்க. அவர் வந்து டேஸ் கம்மின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீங்களும் உள்ளே போகிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்தோன்னே லைட்டாக டென்ஷன் ஆகுறாரு. உள்ளவா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே கிட்ட போகிறீங்க. சார் இதுக்கு மேலே இதில் தப்பாக இருந்தால் அதை நீங்களே கொஞ்சம் சரி பண்ணிடுங்க சார். எனக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணேன்னு தெரில சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வாண்டடாக சரண்டர் ஆகிட்டீங்க. அவர் வந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி சிரிக்காரு. என்ன இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அதாவது வெளியே தெரியாத அளவுக்கு லைட்டாக அப்படி சிரிச்சுட்டு அப்படியே சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்காரு. மறுபடியும் தப்பு தான். அது செம்ம காண்டா ஆகுது. இருந்தாலும் மனசு அப்படி கடவுள் பண்ணிட்டு என்னால் முடியலை, நானும் கோவப்படக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறேன். ஆனால் நீ என்னை ரொம்ப கோவப்படுத்திட்டுருக்க. என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது, உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே கொஞ்சம் மிரட்டாத மாதிரி மிரட்டிட்டு இருக்காரு. உங்களுக்கு பயமாக வருது. ஐயோ மறுடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயே அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க ஆரன்ட்டு. இங்கே பாரு, நாளைக்கு நீ என்கிட்ட கிளாஸ்க்கு வர அப்படின்னு சொல்கிறாரு. எது கிளாஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க. என்ன சார் கிளாஸு, உனக்கு எப்படி முதல்ல ப்ரோக்ராம் பண்ணி என்ன பண்ணணும் ஒரு இளவும் தெரியல, நான் உனக்கு சொல்லித்தரேன் ஒழுங்கதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஐயையோ எதுனா சின்ன பிள்ளை மாதிரி வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு அவர் சொல்லிட்டாரு இது மேலே கரெக்டு தான், அவனு இல்லைன்னா வேலையை விட்டு வரட்டிடுவாங்க. அதனால சரி இப்போ குழந்தை வேறு இருக்குது நம்ம பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போயிட்டீங்க. அந்த ஃபைலை கொண்டுட்டே தான் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அப்படி பார்த்து மச்சான் இப்போ ஓகே ஆகிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. தலையை அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறீங்க. என்னடி நாளைக்கு கிளாஸ் வர சொல்லியிருக்காரு. எது கிளாஸா? ஆமாம் மச்சான் எனக்கு ஒழுங்காக ப்ரோக்ராம் கூட பண்ண தெரியலையா, ஒன்றுமே பண்ண தெரிலையா, நான் ஒழுங்காகவே வந்துட்டு அந்த இதை வந்துட்டு பண்ண மாட்டேறேண்ணா, என்னெல்லாம் வந்துட்டு அவர் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு மச்சான், எனக்கு தெரில மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய்ட்டு உட்காந்து சோகமாக உட்காந்துட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. மறுபடியும் அந்த எரேஸ்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணிருக்கீங்க போல். ஸோ பண்ணிருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஐயோ இப்போ நம்ம போனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மியா ஒரு பக்கம் பயந்துட்டுருக்கா, மாயா அதுக்கு மேலே பயந்துட்டுருக்கான். 2 பேரும் ஆல்ரெடி திட்டு வாங்கிட்டாலுமே இப்போ நம்ம போய் என்ன பண்ண போகிறோம், அடிச்சிட்டாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி சாம் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் போயிட்டு அங்கே திட்டு வாங்கிட்டு வெளியே தெரிச்சு ஓடி வந்திருப்பான். ஏய் என்னாடி இந்த கிளிக்காரு பையன் நீ இப்படி தான் திட்டினாரா, எப்படி போனால் 3 வாட்டி இப்போ திட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை அப்படியே பார்க்க எப்படி இவ தாங்குறா அப்படிங்கமாட்டு நீங்கள் வந்துட்டு அதுக்கெல்லாம் பொறுமை வேணும்டா பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏதோ மெடல் வாங்கிட்டு அந்த மாதிரிக்கே அப்படி வந்து பில்டப் கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் அப்படி 2 பேர் பார்த்துட்டு தூ அப்படின்னு சொல்லி துப்புறாளுங்க. நீங்கள் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு இப்போ மியா மாதிரி போகிறா, ஆனால் அவளுக்கு கரெக்ட் ஆகிட்டு இப்போ வந்து ஓகே கரெக்ட் ஆகிடுச்சு சொல்லிட்டு அவர் சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. சப்மிட் பண்ணி அப்படின்னு மேனேஜர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இப்போ வந்துட்டு அவள் போயிட்டு மேனேஜர் சர்கிட்ட போயிட்டு கொடுத்துட்டு, அதாவது ஜோசப் இருக்காது ஸோ அவர்கிட்ட போயிட்டு இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு போயிட்டா. நீங்கள் வந்துட்டு அப்படி பார்க்க என்ன ஃபைல் இல்லாமல் வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. நீ என்னடி ஆச்சு, ஃபைலை ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. எப்படி கொடுத்த, எனக்கு ஒன்றுமே வரல என்னடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவள் நீங்கள் வந்துட்டு அப்படி கேட்குறீங்க. மச்சான் அதெல்லாம் முடிக்கணும் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சரி நான் செலுத்துறவா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரா. நீங்கள் வந்துட்டு நீயே பிடுங்க வேணாம் எனக்கு பயமாக இருக்குது, ஆல்ரெடி ஒருத்தர் சொல்லித்தந்து நான் வாங்கினது போதும், இதுக்கு மேலே நீ சொல்லித்தந்து ஏதாவது தப்பாச்சுன்னா அவர் என்னை அடிக்கக்கூட தயங்க மாட்டார், நாளைக்கு ஏதோ கிளாஸ் எடுக்கான்னு சொல்லியிருக்காரு, அதனால் நான் நாளைக்கு போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படியோ சுதாரிச்சுட்டு வாயை மட்டும் அப்படியே வந்துட்டீங்க, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மாயா போகிறா. அவளும் கரெக்டாக எல்லாமே முடிச்சிருக்கா, அவள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டா போல். ஸோ அதனால் வந்துட்டு அவளும் அப்படி கொடுத்துட்டு வந்துட்டா. என்னடி 2 பேரும் சரியான ஆளுகடி, நீ நல்லா ஏமாத்திட்டீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்களை மட்டும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட தாண்டி நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புலம்பிகிட்டே இருக்கீங்க. அவளுக்கு ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் ஒரு ஃபெயில் தான் முடிச்சுக்கோ, இன்னும் இங்கே பாரு
மலை மாதிரி குமிஞ்சிருக்கு அதே முடியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க வேற அப்படியே வந்துட்டு அசால்ட்டாக சொல்லிட்டுருக்காளுங்க. நீங்கள் மச்சான் அசால்ட்டாக சொன்னாங்க நான் ஒன்று முடிக்கிறேன் இப்படி இவ்வளோத்தையும் முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது. என்னடா வாழ்க்கை அப்படிங்க மட்டும் ஒரு மாதிரி தான் இருக்குது. அப்படியே கனவுலகத்துக்கு போகிறீங்க. பார்த்தா உங்கள் ஹஸ்பண்டோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை எப்படி எப்படி பார்த்துக்கிட்டாரு, அப்புறம் உங்கள் பேபி பிறந்தப்ப என்னென்ன எப்படி பண்ணீங்க, அதை 2 பேரும் எவ்வளோ நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு உங்களை ரொம்ப ரொம்ப தாங்குவார். எப்படின்னா ஒரு குழந்த மாதிரி தான் உங்களை ட்ரீட் பண்ணுவார். உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு மிலிட்ரி மேன் ஓகேயா. அவர் வந்துட்டு உங்கள் பாப்பா ஐ மீன் இவ ரியா இருக்கா இல்லையா, ஸோ அவள் வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு எப்படி சொல்கிறது, ஒரு 2 இயர்ஸ் பேபியாக இருக்கும்போது தான் அவர் இறந்துருப்பார். அவர் வந்துட்டு மிலிட்ரியில் தான் இறந்துருப்பார். அது வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா அது அப்படின்ற மாட்டு கொஞ்சம் இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் உங்கள் லைஃப் நீங்கள் வாழ்ந்து தானே ஆகணும். ஸோ நம்ம இண்டிபெண்டண்ட்டாக இருக்கணும், நம்ம வாழணும், நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அப்படியே தான் எப்படியோ வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டுக்கு ஆள் கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்துட்டு ஆசிரமத்தில் தான் வளர்ந்துருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு அப்பா அம்மா அப்படிலாம் யாரும் கிடையாது. சொந்த பந்தம் யாருமே கிடையாது. அவருக்கும் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. இருந்தாலும் உங்களுக்காக விட்டுட்டு வந்திருப்பாரு. அதாவது அனாதை பொண்ணெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எதிர்த்திருப்பாங்க. ஆனால் அவர் தான் கேட்காம வந்து உங்களை கட்டியிருப்பார். ஸோ அதனால் அவரே அப்படியே ஒதுக்கியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு யாருமே கிடையாது. நீங்கள் உங்கள் பாப்பா மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் அதெல்லாம் நினச்சி பார்ப்பீங்க. உங்கள் ஹஸ்பண்டோட இருந்த மெமரிஸ். அவர் வந்து உங்களை ரொம்ப தாங்குவார். உங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது காலெல்லாம் பிடிச்சி விடுவார். உங்களுக்கு சாப்பாடெலாம் ஃபீட் பண்ணி விடுவார். அவர் உங்கள் கூட இருக்கிறதே ரொம்ப கம்மியான டைமிங் தான். ஆனால் அந்த டைமிங்லேயும் அவ்வளோ ப்ரெஷியஸான மூமெண்ட்டெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் ஹஸ்பண்ட்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அவர் இழந்தது உங்களால் சுத்தமாக தாங்கியிருக்க முடியாது. ஆனால் உங்கள் குழந்த முகத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்ந்து தான் ஆகணும், நம்ம பேபிக்காகவாது வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு மனசை கல்லாக்கிட்டு அப்படியே அந்த லைஃப்பை லீட் பண்ணிட்டுருக்கீங்க. சம்டைம்ஸ் இப்படி தான் உங்கள் ஹஸ்பண்டோட ஞாபகம்லாம் வரும். அப்படியே இதை தான் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் டேபிள் வந்து டம்முன்னு ஒரு ஆள் தட்டுறாங்க. நீங்கள் அப்படியே ஃப்ளின்ச் ஆகிட்டு அப்படியே ரியாலிட்டிக்கு வரீங்க. சார் என்ன என்ன கனவு உலகத்தில் இருக்க, முடிச்சியா இல்லையா ஃபைலை? சார் நீங்கள் தானே சொன்னீங்க நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு. அப்போ நீ ட்ரை கூட பண்ணலையா? சரி இவ்வளோ நாள் ட்ரை தான் சார் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு வரமாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக பார்த்துட்ருக்கீங்க. யாரும் வந்துட்டு சரி ஓகே ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கிளம்புறாரு. ஏன்னா இப்போ ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிடுச்சு. ஓகே கிட்டத்தட்ட 8 ஐ மீன் ஆமாம் 8 ஆஃபீஸ் முடியும். ஸோ 8 முடிஞ்சுட்டு இப்போ வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே எடுத்து வச்சுட்டு கிளம்புறீங்க. நீங்கள் அப்படியே கடகடன்னு கிளம்பிட்டு ஓடுறீங்க பாருங்கள் ஓட்டமாக ஒரு இடத்துக்கு. எங்கன்னா நீங்கள் வந்துட்டு பார்ட் டைமாக இன்னொரு ஜாப் வேறு பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த அமௌண்ட்டு இந்த ஆஃபீஸ் அமௌண்ட்டெல்லாம் வந்துட்டு போதாது. வீட்டு ரெண்டல் வீடு வேறு. ஸோ வந்துட்டு அது கட்டணும், பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டணும், டெய்லி வந்துட்டு அதாவது ஃபுட்டுக்கான அந்த செலவு, அப்புறம் வந்துட்டு கரண்ட்டு பில், அப்படி வாட்டர் பில் இந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நிறையவே செலவாகும். ஸோ வந்துட்டு அதில் எல்லாத்தையுமே எக்ஸ்பென்சிவாக எல்லாத்தையுமே பார்க்கணும்ல. எக்ஸ்பென்சிவாக இல்லை, நார்மலானாலும் அதை நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப செலவாகும். ஸோ அதனால் கண்டிப்பாக வேணும். அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக தான் நம்ம இது பண்ண. பாப்பா வேறு பொண்ணு குழந்த. அப்போ அவள் எவ்வளோ ஆசைப்பட்டு நிறைய இது கேட்பா, அவளுக்கு செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப அவங்களுக்கு ஆசை. அதனால வந்துட்டு நீங்கள் சரி அவளுக்காக நம்ம வந்துட்டு உழைக்கணும், நம்ம வந்துட்டு நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்துட்டு இன்னொரு ஒரு பார்ட் டைம் ஜாபையும் பார்க்குறீங்க. அது வந்து ஒரு கஃபேயில் வந்துட்டு ஜாப் பண்ணுறீங்க. ஓகே கஃபேக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வேலை பார்க்குறீங்க. ஸோ இப்போ அங்கே தான் வேகமாக ஓடுறீங்க. பாப்பா என்ன பண்ணுவான்னா அவளை வந்துட்டு உங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டி வந்துட்டு எப்போவுமே அவங்க நான் கூப்பிட்டு வந்துடுறேன்டா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போவுமே சொல்லியிருப்பாங்க உங்கள்கிட்ட வந்து. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை மேரிட் பண்ணி வந்ததுலேருந்து அந்த வீட்டில் தான் இருக்கீங்க. அவங்க பக்கத்து வீட்டு ஆண்டி உங்களுக்கு அப்பத்துலேருந்து வளர்க்கும். ஸோ அவங்க தான் உங்கள் பேபியை கூட நல்லா பார்த்து வளர்க்குறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க நான் பார்த்துக்கிறேன், நான் போய் பாப்பா கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும் ஸ்கூல். அதனால் நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன், நான் பாப்பா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு அவங்கள தைரியமாக வந்து நம்புவீங்க. ஏன்னா அவங்கள ரொம்ப பழக்கவங்கன்னா நம்புவீங்க. ஓகே பாப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. நைட்டு வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு ஏதாவது சில நேரம் தூங்கிடுவா, சில நேரம் தூங்கியிருக்க மாட்டா. தூங்கிட்டானா வீட்டில் கொண்டு போய் அப்படி படுக்க வச்சுருவீங்க. இந்த மாதிரி தான் அப்படி தான் உங்களுக்கு போகுது. இப்போ நீங்கள் வந்துட்டு சரி அப்படின்ட்டு இப்போ ஒர்க்கும் போயிட்டு உங்கள் கஃபேலேயே வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டு போகிறீங்க. அப்படியே செம்ம டயர்டு உங்களுக்கு. வேறு என்ன செய்ய முடியும், பண்ணி தான் ஆகணும், வாழ்ந்தாகணும்னா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே பழசெல்லாம் நினைக்கும்போது கண்ணீராக வருது. ரொம்ப டீயர்ஸ் வருது. உங்கள் ஹஸ்பண்டை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. நீ இருந்தால் அதெல்லாம் தேவையாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அப்படி அதாவது வானத்தை பார்த்து அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. ஏன்னா அவர் வந்துட்டு மேலே தானே போயிட்டாரு. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டு ஓகே அப்படின்ட்டு வீட்டுக்கு போகிறீங்க. பக்கத்து வீட்டு ஆண்டி வீட்டுக்கு தான் போயிட்டு காலிங் மேலே ப்ரெஸ் பண்ணுறீங்க. அவங்க அப்படியே வராங்க. பையன் ஆமாம். இல்லை ஆண்டி பாப்பா பாப்பா தூங்கிட்டாடா. அவள் சாப்பிட்டாளா ஆண்டி? சாப்பிட்டாம்மா. நான் சாப்பாடு கொடுத்துட்டேன். அவள் சாப்பிட்டுட்டா. என்ன நானே கொடுத்துருப்பேன் ஆண்டி. பரவாயில்ல. நீ என் பொண்ணு மாதிரி தானடா. பரவாயில்ல. இதில் என்ன இருக்குது? அவள் சாப்பிட்டு போகிறா எங்கள் வீட்டில். இப்போ என்ன அதுக்கு? நீ சாப்பிட்டியா? இல்லை ஆண்டி இனிமேல் தான் போய் ப்ரிப்பேர் பண்ணணும். அட என்ன நீ வா உள்ள வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்றாங்க. இல்லாண்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் வந்துட்டு ஹெசிடேட் ஆகுறீங்க. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க கம்பல் பண்ணுறாங்களா. ஸோ அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. போயிட்டா அவங்களுக்கு வந்துட்டு யாரும் கிடையாது. அதாவது அவங்க பையன் தான் அவங்களுக்கு உண்டு. அவங்க பையனும் இப்போ அப்ராடில் போயிட்டு வந்துட்டு செட்டில். அவனுக்கு வந்துட்டு மேரீட் ஆகி அவனுக்கு குழந்தெல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே வரமாட்டான். அவங்க அம்மாவுக்கு வந்து மாதம் மாதம் காசு போடுறது, அவங்கள வந்துட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறது, இந்த மாதிரி மட்டும் தான். நேரில் வந்துலாம் பார்க்க மாட்டான். அவங்க தனியாக தான் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க அப்படி தான். அவங்க உங்களோட ரொம்ப ஜெல்லாயிருப்பாங்க. ஸோ வந்துட்டு உங்களை ஒரு மக மாதிரி பார்ப்பாங்க. அவள் ஒரு பேத்தி மாதிரி அந்த மாதிரி தான் அவங்க வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் உங்களை வந்து உள்ள வா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருவாங்க. ஏன்னா அவங்க வந்து தனியாக தானே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு லோன்லியாக தானே ஃபீல் ஆகும். உங்கள் கூட பேசும்போது ரொம்ப ஜாலியாக அப்படியே அந்த லோன்லினஸ்லாம் போய் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். தான் பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு நிம்மதி. ஸோ அதனால் வந்துட்டு அவங்கள ரொம்ப பாசமாக தான் பார்த்துக்குவாங்க. இப்போ நீங்களும் அப்படியே போயிட்டு சாப்பிட்டுட்டு பாப்பா பார்க்குறீங்க. அவள் அப்படியே சோஃபாவில் தூங்கிட்டுருக்கா. டிவி வந்துட்டு அங்கே ஓடிட்டுருக்கு. சிங்சான் ஓடிட்டுருக்கு. அதான் பார்த்துட்டு இருப்பா போல் அப்படியே தூங்கிட்டா. நீங்கள் வந்துட்டு அப்படியே அவளை தூக்கிட்டு சரி ஆண்டி தேங்க்ஸ் ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாரு பையனு தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது. உங்கள் அம்மா இருந்தால் இப்படி தானே பண்ணுவாங்க. என்னை உங்கள் அம்மா மாதிரி பாரு. இதுக்கே தேங்க்ஸ்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே லைட்டாக கோச்சிக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஐயோ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சரி தேங்க்ஸ் ஆண்டி சரி 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 நான் தேங்க்ஸ் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தேங்க்ஸை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே வந்துட்டு அப்படியே போகிறீங்க. அவளும் சாரி அந்த ஆண்டி வந்துட்டு அப்படியே வந்து சிரிக்காங்க. சிரிச்சுட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே தூக்கிட்டு அதை அவங்க பொண்ணை தூக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு அவளை வந்துட்டு அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு நீங்களும் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவள் பக்கத்தில் வந்து அப்படியே படுக்கிறீங்க. அப்படியே க்யூட்டாக தூங்கிட்டுருக்கா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நீ அப்பா வேணும்னு கேட்க என்னால் கொடுக்க முடியாது செல்லம். உங்கள் அப்பா மேலே போயிட்டாரே நான் என்ன பண்ணுறது? உனக்கு தேவைப்படும் போது தான் அவர் இல்லாமல் போயிட்டார். ஒரு அம்மாவை உனக்கு நான் எவ்வளவோ செய்கிறேன். இருந்தாலும் உன் அப்பா இடத்த என்னால் நிரப்ப முடியுமா என்ன? முடியாது தானே? எனக்கு புரியுது. உனக்கு புரிய வரும் ஒரு நாள். நான் ஃபீல் பண்ணக்கூடாது. நான் போல்டாக இருக்கணும். நான் அவனை வளர்க்கணும், நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி டியர்ஸாக வருது. அப்படியே ஏன்னா நீங்களும் ஒரு அனாதையாக வளர்ந்த ஒரு பொண்ணு. தான் பொண்ணுக்கு அந்த ஒரு நிலமையாவா அம்மா மட்டும்தானே இருக்கேன் வேறு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா அது அப்படின்ற மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அப்படியே டியர்ஸாக போகுது அவனுக்கு. அப்படியே அவங்க பொண்ணோட ஃபோர்வேட்டில் போய்ட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவள் தலையை அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே பக்கத்தில் படுத்துக்கிறீங்க. இப்போ அப்படியே தான் நெக்ஸ்ட்டு டே மார்னிங்கு அப்படியே எழுந்துச்சி ஓடுறீங்க. வேகமாக கிளம்பிட்டு அவளையும் கொண்டு போய் அப்படியே ஸ்கூலில் விட்டு அப்படியே நான் டேரெக்டாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. நீங்கள் அப்படியே அந்த ஆண்ட்டி சொல்லியிருப்பீங்க அவளை என்னையும் கூட்டு வந்துருங்க ஆண்ட்டி அப்படின்ட்டு. அவங்களும் சரிம்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அப்படி அவளை கூப்பிட்டு போய் விட்டுறீங்க. அந்த பையன் தான் மாட்டி வெளியே நிற்கிறான். நீங்கள் அப்படி போய் என்னடா அவனுக்கு லுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படி பார்க்குறீங்க. அவன்ட்டு ஆண்ட்டி ரியா இல்லைன்னா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லுவீங்க. அவன் வந்துட்டு ஐயோ நான் ஆண்டி எப்போ பார்த்தாலும் எனக்கு திட்டுது. நீ சும்மா இருடா. அம்மா அவனுக்கு வேறு வேலையே இல்லையா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே துரத்தி விட்றானுங்க. இருக்கட்டும் எத்தனை நாளைக்கு நானும் பார்க்குறேன். ஒரு நாள் நீ வந்து புலம்பலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு அவளை வந்துட்டு வச்சு செஞ்சுட்டு இருக்கீங்க. அவள் வந்துட்டு உனக்கு வேலையே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை திட்டிகிட்டே அப்படியே அவனுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தில் கையப்பட்டு அப்படியே விட்டு கூட்டு போயிட்டான். நீங்கள் வந்து அப்படி சிரிச்சிட்டே அப்படி
அப்படியே உங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு இப்போ அங்கே அங்கே போகிறீங்க, அதாவது உங்களோட ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. போயிட்டு இப்போ அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. யாருக்குன்னா நம்ம டேங்க்கு தான். ஏன்னா அவர் தானே சொல்லி தரேனாரு, இன்னும் முடிக்கலையே, நிறைய பேர் வேறு பெண்டிங்கில் இருக்கே. ஸோ அதனால் வந்துட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அவர்கிட்ட கேட்டு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக உட்காந்துட்ருக்கீங்க. டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. மனுஷன் வந்த பாடு இல்லை. மணி 11 ஆகுது. உங்களுக்கு அப்படியே கையை அப்படியே கணத்தில் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பீங்களா, அப்படியே தூக்கத்தில் அப்படியே வலிஞ்சு அப்படியே ஓடிட்டுருக்கீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்க்குறாங்க. என்னடி இது இப்படி தூங்கி விழுகிறா, வேலை பார்த்த மாதிரியே தெரில. அது ஒன்றும் இல்லை, அந்த மனுஷன் சொல்லி தரேன்னார்ல, அது தெரியாமல் செய்யக்கூடாது அப்படின்ட்டு இந்த அம்மா அப்படியே உட்காந்துட்ருக்கு. அதான் தூங்கி வலியுது அப்படின்னு சொல்லிட்டு மியா வேற உங்களை அப்படியே வச்சு செஞ்சிட்ருக்கா. 2 பேரும் உங்களை கலாச்சி செம்மையாக ஃபன் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. அது தெரியாமல் நீங்கள் செம்மையாக தூங்கிட்டு வேற இருக்கீங்க. பார்த்தா உங்கள் டேபிளில் டம்முன்னு ஒரு சத்தம். நீங்கள் அப்படி என்னாச்சு என்னாச்சு என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறீங்க. அதாவது நிலம் நடுக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க பயத்தில். ஏன்னா ஒரு மாதிரி டேபிளே உதறி இருக்கும். நீங்கள் டேபிளில் தானே அப்படி கையை ஒரு பக்கம் கணத்தில் வச்சு தூங்கியிருப்பீங்க. ஸோ அப்படி வந்துட்டு முழிச்சு அப்படி பார்க்குறீங்க. பார்த்தா அது டயர்டு அப்படியே வந்து 2 கையும் உங்கள் டேபிள் அப்படி வச்ச மணிக்கு நின்று பார்த்துட்ருக்காரு உங்களை. நீங்கள் வந்து அப்படியே பயந்துட்டு சார் என்ன சார் வாயத்தோட அப்படின்றாரு. எது வாயவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாயை தொட்டு போய் பார்த்தா ஜொல்ல ஊற்றிருக்கு போல். அப்படியே அதெல்லாம் தொடச்சிட்டு ஐயோ அசிங்கமாக போச்சே அப்படின்னு அப்படியே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்க்குறீங்க. அவர் உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அதாவது அவர் கேபின் கூப்பிட்றாரு, சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாருல. ஸோ அதனால் கேபின்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் சரி அப்படின்ட்டு அப்படியே பின்னாடியே போகிறீங்க. குட்டி போன மாதிரி அப்படியே போகிறீங்க. அவர் வந்து அப்படியே பார்க்காரு. உள்ளே போயிட்டு இப்போ அவர் பக்கத்தில் தான் வந்து கூப்பிட்றாரு. நீங்கள் வந்துட்டு சார் அப்படின்றீங்க. பக்கத்தில் வா, எதுக்கு சார்? கடவுளே, ஒன்று சொல்லி தரணுமா வேணாமா? சொல்லி தரேன் சார். சிஸ்டம் எங்கே இருக்குது? உங்கள் பக்கத்தில். அப்போ என் பக்கத்தில் தானே வரணும். புரிஞ்சிட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிட்டே போயிட்டு அவர் பக்கத்தில் நிற்கிறீங்க. ஆப்போசிட்டில் எப்படி சொல்கிறது, அவருக்கு அவர் எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அதே பக்கம் நிற்கிங்க. ஏன்னா சிஸ்டம் முன்னாடி தானே இருக்குது. ஸோ அதனால அங்கே நேரம் அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவர் வந்துட்டு உள்ளே போயிட்டு அவர் வந்துட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணணும், எப்படி வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணணும், அந்த ப்ராசஸ்லாம் எப்படி பண்ணணும் எல்லாமே வந்துட்டு சொல்லி தராரு. அந்த ஃபைலை வந்துட்டு அப்படி வச்சு அதையும் வந்துட்டு கரெக்ட் பண்ணி கொடுக்காரு. எப்படி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி தராரு உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு அப்படியே தான் கவனிக்கிறீங்க. இருந்தாலும் கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் புரியல. பாவம் லைட்டாக நீங்கள் கொஞ்சம் லேட் பிக்கப்பாக, அதனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. கேட்கறதுக்கு திரும்ப கேட்டால் திட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயத்துலேயே அப்படியே வந்து பார்க்குறீங்க. சார் என்ன, எனக்கு இந்த ஸ்டெப்பு புரியலை சார். ஓ கடவுளே, சரி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் சொல்லித்தராரு. நீங்களும் அப்படியே இப்போ கவனிக்கிறீங்க. இதுக்கு மேலே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா ஒத்து கவனிக்கிறீங்க. அப்படியே சொல்லி தர்றாரு. இப்போ இந்த ஃபைலில் என்னென்ன தப்பு இருக்கோ எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. நீங்களும் முடிச்சுட்டு வாரண்டா, வெற்றி நம்மதே அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஏதோ வந்துட்டு ஃபைட்டிங் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து கையெல்லாம் அப்படி மடக்கி காட்டிட்டு அப்படியே போகிறீங்க. அவர் பார்க்குறாரு, இது என்ன பைத்தியம் மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி பார்த்து ஏதோ ஒன்று அப்படி சொல்லிட்டு அவரோட வேலையை பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ கொஞ்சம் டைம் வந்துட்டு டைம் போகுது. இப்போ வந்து அவர் ஒரு மீட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபைலை உட்காந்து பார்த்துட்டே இருக்கீங்க. எப்படியோ அவர் சொல்லி கொடுத்தெல்லாம் வச்சு எப்படியோ வந்துட்டு ஃபோட்டோலாம் பார்த்து எப்படியோ கரெக்டாக அப்படியே போட்டு இப்போ அவர்கிட்ட கொடுத்தா தான் தெரியும் அப்படின்னு தேடுறீங்க. பார்த்தா மனுஷன் இல்லை, அதான் வெளியே போயிட்டார் மீட்டிங்க்கு. ஸோ அப்படியே உட்காந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. வரட்டும் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அவர் வந்துட்டார். மீட்டிங் முடிஞ்சு வந்திருப்பார். ஸோ மறுபடியும் அவரோட கேபினில் போய் உட்காந்துருக்காரு. ஸோ ஜோசப் தான் அப்படியே வந்துட்டு உங்கள் கேபில் தாண்டி இப்படி போகிறாங்க. சார் ஜோசப் அப்படி சொல்லிட்டு கத்துறீங்க. எது ஜோசப் இங்கே வா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே லைட்டாக அடிக்க வர்றாரு. அதாவது ஃப்ரெண்ட்லியாக தான் அவர் பழகுவார். ஸோ அதனால அப்படியே லைட்டாக கையெழுதி வாங்குறாரு. நீங்கள் சார் அது சார்ன்னு தானே சொன்னேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு குத்துறாரு. இல்லை ஜோசப்னு சொன்னேன். அதான் என்னத்துக்கு என்ன பேர் சொல்லி கூப்பிட்டேன். ஐயோ இல்லை சார் சாருன்னு சொன்னேன் சார். அதான் ஜோசப் சார்னு சொல்லிக்கல. சார் ஜோசப்ன்ட்டா சார் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எப்படியோ சொல்லிட்டு சார் எனக்கு ஒரு ஹெல்ப்பு, இந்த ஃபைல் மட்டும் சார்கிட்ட கொடுத்து அசைன்மெண்ட் தாங்க சார் ப்ளீஸ் சார். என்னால் இதுக்கு மேலே போயெல்லாம் திட்டு வாங்க முடியாது சார் ப்ளீஸ் சார். இங்கே பாருங்கள் பையன், இது உங்கள் ப்ராப்ளம், நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். அடுத்தவங்களாம் வந்து ஃபேஸ் பண்ண மாட்டாங்க புதா சார். என்ன மோர் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. நீங்கள் அந்த கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே அப்படியே அடிச்சுட்டு ஃபைலை வச்சு தான் அப்படியே அடிச்சிருப்பீங்க. அடிச்சுட்டு அப்படியே போகிறீங்க. வேணும் போய் தொலைகிறேன், எல்லாம் என் தலைவிதி நேரம், இப்போ போய் திட்டு தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களே வாய்க்கிலே முழுங்கிட்டு கமீன் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு குரலை வச்சே தெரிஞ்சிச்சு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கமீன் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. சார் ஃபைலு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்கீங்க.
அவர் அப்படியே நக்கலாக அவங்கள பார்க்காரு. இப்போ வந்து தப்பாக தானே பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி லைட்டாக வாய்ப்பு வாங்கிட்டு அப்படியே திறந்து எல்லாத்தையும் செக் பண்ணுறாரு. பார்த்தா இந்த வாட்டி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. அவருக்கே அப்படியே லைட்டாக ஆச்சு. ஓ அப்போ புரியாதனால தான் அது ஒழுங்காக பண்ண வந்தாளா, சரி புரிஞ்சா இப்போ ஒழுங்காக பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே ரைட்டு கரெக்டாக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு மேனேஜர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காரு. நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பண்ணிட்டேண்ணா, ரியலாக கரெக்டாக பண்ணிட்டேண்ணா சார், உண்மையை சொல்லுங்கள் கரெக்டாக பண்ணிட்டேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறீங்க. அவர் ஏய் என்ன பண்ணுற நீ, இல்லை சார் நான் கரெக்டாக பண்ணிட்டேண்ணா, எனக்கு நான் ஏன்னா நான் தப்பாக பண்ணிப்பேன்னு நினச்சேன் சார். நான் கூட அப்படி தான் நினச்சேன். இது இல்லை அது கரெக்டாக பண்ணிட்டேன், சரி நீ போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே வாங்கிட்டே கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குதிச்சுட்டே போகிறீங்க. அப்படியே போயிட்டு ஜோசப் சாரை பார்த்து, அதாவது உங்கள் மேனேஜர் சார், அவரை பார்த்து சார் என்னங்க சார் ஃபைல் எப்படிங்க சார் எல்லாமே கரெக்டாக முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் அப்படி கொடுக்குறீங்க. அவர் அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். முடிச்சிட்டியா அப்படின்னு. முடிச்சிட்டேன் சார். எப்படிம்மா, அவர் எனக்கு கிளாஸ் எடுத்தார் சார். எது கிளாஸ் எடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மேன் பார்க்குறாரு. என்னது இது அப்படின்னு மட்டும் அவரை தலையை சொல்லிட்டு அப்படியே போயிட்டார். நீங்கள் அப்படியே போயிட்டு மச்சான் கம்ப்ளீட்டட் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போயிட்டு அப்படி தம்ஸ்அப் கட்டிட்டு இருக்கீங்க. அவளுக்கு நாயே இங்கே பாரு எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது அப்படி கட்டுறாங்க. மழை மாதிரி குமிச்சிருக்கு. ஐயோ இது இவ்வளோ வேறு இருக்கா, இதை எப்போ நான் முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது. இதை எப்படா நான் முடிக்கிறது அப்படின்ட்டு அடுத்த ஃபைல் எடுத்தால் அது இதை விட டிஃபிகல்ட்டாக இருக்குது உங்களுக்கு. ஆனால் ஐயோ கடவுளே எடுக்குன்னு வந்து சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து அதெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. பார்த்தா மறுபடியும் கொண்டு போய் கொடுக்குறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே தான் முறைக்கார் உங்களை பார்த்து. உங்களுக்கு புரிஞ்சுட்டு தப்பா அப்படின்ட்டு, என்ன சொல்லி தான் கொடுத்தல மறுபடியும் எதுக்கு இப்படி எரர் வருது, சாரி சார். என்ன சாரி போறின்னு, வாமா வந்து தொலை உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு அப்படி கவனிச்சிட்டே இருக்கீங்க. இப்போ புரியுதா, புரியுது சார், ஆனால் இன்னொரு வாட்டி சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் புரிஞ்சிச்சு உனக்கு புரியலங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே கேட்டே இருக்கீங்க. திடீர்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு கால் வருது. சார் அது காலு அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அப்படி கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு உங்கள் ஃபோன் எடுத்து, ஹலோ யார், மேம் நான் வந்துட்டு ரியாவோட கிளாஸ் மிஸ் பேசுகிறேன் மேம். சொல்லுங்கள் மேம். மேம் ரியாவுக்கு வந்துட்டு ஹெவி ஃபீவராக இருக்குது, என்னென்னு தெரில, ரொம்ப ஃபீவராக இருக்கா, கொஞ்சம் வந்து கூட்டு போகிறீங்களா, அவளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனால் தான் சரியாகும்னு நினைக்கிறேன். நாங்களும் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து பார்த்துட்டோம், ஆனால் அவளுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது. ஸோ அது வரேன் வந்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேம், நான் வந்துட்டேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பதறீங்க. டேங்க அப்படி பார்க்காரு. என்னாச்சு சார், எனக்கு அவசரமாக லீவ் வேணும் சார். இது லீவா, இங்கே பாரு ஃபைல்ஸில் நீ ஒன்று தான் முடிச்சிருக்க, இன்னும் மிச்சம் அவ்வளோ இருக்குது. மொத்தம் நான் 10 ஃபைல் கொடுத்தேன், நீ ஒன்று தான் முடிச்சிருக்க, 9 இருக்குது, அது இன்னும் முடிக்கவே இல்லை. நீ அதுக்குள்ளே அப்படி லீவ் கேட்டுட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு. நீங்கள் வந்துட்டு சார் எமர்ஜென்சி சார் ப்ளீஸ் சார் போயே ஆகணும் சார். என்ன எமர்ஜென்சி, அப்படி எங்களுக்குலாம் எமர்ஜென்சி இல்லையா, அதுவும் நாங்களாம் வந்து பார்க்கல சார், ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க சார், அர்ஜென்ட் சார். என்ன அர்ஜென்ட் உனக்கு, இதை முடிச்சுட்டு நீ கிளம்பலாம், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நிற்க விட்றாரு. நீங்கள் இல்லை சார் எனக்கு அர்ஜென்ட் சார், ப்ளீஸ் சார், பாப்பாக்கு உடம்பு சரியில்லை சார், ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்றீங்க. அவர் வந்துட்டு இது என் பொண்ணுக்கு ஃபீவர் சார், அவளுக்கு உடம்பு சரியில்லை சார், ஸ்கூல்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க, நான் போகணும் சார், ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறீங்க. உங்களுக்கு அப்படியே கண்ணீராக போகுது. அவர் வந்துட்டு போய் பார்த்துட்டு அவருக்கு லைட்டாக அப்படி பாவமாயிட்டு உங்களை பார்த்ததும் அவர் வந்துட்டு சரி அழாத, கிளம்பு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறீங்க பாருங்கள், வேகமாக ஓடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பேர் பார்த்துட்டு, ஏய் ஒய்யன் என்னடி எங்கே போகிற, நான் ஸ்கூல் போகிறேன், பாப்பாவுக்கு ஃபீவர், நான் போய் என்னன்னு பார்க்கணும், ஹை ஃபீவராக இருக்குன்னு வேறு சொல்கிறாங்கடி, எனக்கு பயமாக இருக்குது, என் கூட கொஞ்சம் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்துட்டு மியா கூப்பிட்றீங்க. அவள் வந்துட்டு ஏய் மச்சான் எப்படி வர முடியும் சார், விட மாட்டாருடி, ப்ளீஸ் வாங்கடி, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், எனக்கு யாருமே இல்லைடி, ப்ளீஸ் யாரடின்னு கூப்பிட்டு போகிறது, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. அவளுக்கு வந்துட்டு அப்படி பார்க்கணும், ரொம்ப பாவமாக இருக்குது உங்களை பார்க்கும்போது. மாயா வந்துட்டு சரி இரு மச்சான் நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே வாரா. இப்போ மியாவும் சரி நானும் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு 2 பேருமே இப்போ வந்துட்டு அப்படியே கேபின்குள்ளே தான் வராங்க. அதாவது டேங்கோட கேபின்குள்ளே வராங்க. மே கமின் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவரும் வந்துட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அவங்க 2 பேருமே வராங்க. அவர் அப்படியே பார்க்காரு, என்ன உங்கள் 2 பேருக்கு என்ன பிரச்சனை சார், அர்ஜென்ட் போகணும், லீவ் வேணும் சார். எது
அவள் தான் இப்போ குழந்தைக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு லீவ் கேட்டா. நீங்கள் எதுக்கு போகிறீங்க? சார் அதே ப்ராப்ளம், அதே இதுக்கு தான் சார் போகணும். என்ன பேசுகிறீங்க? அவளோட குழந்தைய அவள் பார்க்க போகிறா, நீங்கள் எதுக்கு தாளம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அவளுகளாம் வந்துட்டு அப்படியே என்ன சொல்லனே தெரில. சார் ப்ளீஸ் சார், நாங்கள் போய் தான் சார் ஆகணும், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்க. அவள் வந்துட்டு மறுபடியும் திட்டுறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். சும்மா வந்துட்டு அடுத்தவங்களுக்கு ஒன்றும் வக்காலத்துலாம் வாங்கிட்டு போக வேணாம். நீங்கள் வந்துட்டு உங்கள் வேலையை பாருங்கள், மேலே போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. மாயா வந்துட்டு சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார், அவளுக்கு யாரும் கிடையாது, அவளை கேர் பண்ணுறதுக்குலாம் யாரும் கிடையாது, அவள் தனியாக போய் குழந்தைய எப்படி பாப்பா, அதனால தான் நாங்கள் போகிறோன்னு சொல்கிறோம். ப்ளீஸ் சார், அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மட்டும் தான் இருக்கோம், வேறு யாருமே கிடையாது, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு கொஞ்சம் அழுத்தமும் திருத்தமாக சொல்கிறா. ஸோ வந்து டேங்க பார்த்துட்டு இது யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டு, சரி ஓகே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. இப்போ 2 பேரும் அப்படியே அடிச்சா முடிச்சான்ட்டு கிளம்பிட்டு மச்சான் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இப்போ அப்படியே தான் வண்டிலாம் எடுத்துகிட்டு போகல, டாக்ஸி தான் பிடிச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா 3 பேராக போகிறாங்களே, ஸோ அதனால் டாக்ஸி புக் பண்ணிட்டு அப்படி தான் வேகமாக போகிறாங்க. ஸ்கூலுக்கு போய் பார்த்தா பாப்பா அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அப்படி படுத்திருக்கா. அதாவது மேம் வந்துட்டு பெஞ்சில் தான் அப்படி படுக்க வச்சுருப்பாங்க, அவள் அப்படியே படுத்திருக்கா. அப்படியே போயிட்டு நீங்கள் அப்படியே தூக்குறீங்க. ரியாம்மா, ரியா என்னடி ஆச்சு? வலிக்குமா உடம்பு, தலைலாம் வலிக்குமா? ஐயோ என் தங்கத்துக்கு வலிக்குதா தங்கம்? ஐயோ சரி சரி சரி, நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் சரியாயிடும். வேணாம்மா, ஊசி போடுவாங்கம்மா. ஐயோ ஊசி போட்டால் தானே தங்கம் சரியாகும். நீ வாடா நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலும் சரியாகணும். ஐயோ உடம்பு கொதிக்குது. ஐயோ ஐயோ வாங்கடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு 2 பேரும் அப்படியே கூட்டிக்கிட்டே இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போறீங்க. போய் பார்த்தா அப்படியே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் தான் அப்படியே வந்துட்டு டாக்டர்கிட்ட காட்டுறீங்க. அவர் வந்து அப்படியே செக் பண்ணுறாரு. பார்த்தா 102 அந்த மாதிரி காட்டுது. காய்ச்சல் வந்து டிகிரி வந்துட்டு அப்படி காட்டுது. நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. டாக்டர் என்னாச்சு பேபிக்கு? என் பாப்பாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்கா? ஹை ஃபீவர்மா. பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் சோர்ந்த மணிக்கு தான் இருப்பாள். அவள் வந்துட்டு கொஞ்சம் இதாக தான் இருப்பாள், டல்லாக தான் இருப்பாள். ஏன்னா அவளுக்கு ரொம்பவே ஃபீவர் வந்துட்டு ஹையாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அவளுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கணும். அவள் உடம்பு ரொம்ப உழைக்கக்கூடாது, அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க. அப்புறம் நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கொடுங்க, இந்த டேப்லெட்ஸ் அதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ்லாம் வந்துட்டு எழுதி கொடுக்காரு. இப்போ வந்துட்டு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லவும் அங்கே அவள் தான் ரியாக்கு வந்துட்டு அப்படியே முடியல தான், இருந்தாலும் அவள் கத்துறா, வேணாம் வேணாம் எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் வேணாம்மா, ஊசி வேணாம் சொன்னேன்லம்மா. என்னடா தங்கம், ஊசி போட்டால் தான் தங்கம் சரியாகும். இங்கே பாரு அம்மா பார்த்துக்கோங்க, அம்மா மட்டும் பார்த்துக்கோ, அம்மா கட்டி பிடிச்சிக்கோ, நீ அங்கே பார்க்காதானே அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அப்படியே கெட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவள் அப்படியே உங்கள் பக்கமாக பார்க்க, நீங்கள் அப்படியே தலையை அப்படியே வந்துட்டு அதாவது ஃபேஸ் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி உங்கள் செஸ்ட்டோடு அப்படியே வச்சுக்கிட்டீங்க. அவங்க பின்னாடி பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மட்டும் வச்சுட்டீங்க. அப்படியே வந்துட்டு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அப்படியே அழுகுறா, கத்துறா வந்துட்டு, வலிக்குமா வலிக்கு. இல்லைடா தங்கம் முடிஞ்சிச்சு நீ முடிஞ்சிச்சுலங்க அப்படின்னு சொல்லிட்டு நஷ்டம் கேட்குறீங்க. அவங்களும் அப்படி இன்ஜெக்ஷன் போட்டாங்க, முடிஞ்சிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தேய்ச்சி விட்றாங்க. நீங்களும் அப்படியே அந்த இதை வந்து அப்படியே தேய்ச்சிட்டு போய் வந்து தேய்ச்சி விட்றீங்க. பாப்பாவுக்கு வந்து அழுகுறா, ரொம்ப அழுகுறா, வலிக்குமா. சரிடா தங்கம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் டியர்ஸ் எல்லாம் அப்படியே வைப் பண்ணி விட்டு அப்படியே அவளை தூக்கிட்டு அப்படியே தான் இப்போ வந்துட்டு வீட்டுக்கு போகிறீங்க. டைரெக்டாக வீட்டுக்கு போகிறீங்க. இப்போ அந்த நியூஸ் வந்துட்டு ஆன்ட்டிக்கு தெரிஞ்சிருக்கும். ஆன்ட்டி வந்து அப்படியே பார்த்துருப்பாங்க. நீங்கள் பாப்பாவை தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறது பார்த்துருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்துப்பாங்களா, அவங்களுக்கு ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு மட்டும் ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்குமோ, ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்ற மட்டும் அவங்க அப்படியே உள்ளே வராங்க. ஒயன்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஆண்டி வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றீங்க. இப்போ அவங்க வந்துட்டு என்னடா ஆச்சு? பாப்பாவுக்கு ஃபீவர் ஆண்டி, அதான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். ஓ அப்படியா? ஐயோ என்ன ரியா, ரொம்ப ஃபீவராம்மா, வலிக்குதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தொட்டு பார்க்காங்க. பார்த்தா பாப்பாவுக்கு அப்படியே உடம்பு கொதிக்கி, ஒய்யன்மா இன்னும்மா இப்படி கொதிக்க உடம்பு பிள்ளைக்கு நீ அப்படியே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு அப்படியே வந்துட்டு இந்த காட்டன் துணி மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நல்லா அப்படியே கிழிச்சு ஒரு பக்கம் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து அப்படியே வச்சுட்டு இப்போ வந்துட்டு அப்படியே தான் போயிட்டு டேப்பை திறந்து அப்படி ஒரு பவுலில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு அப்படி பிடிச்சிட்டு வந்து அந்த தண்ணியில் அந்த டவல் அந்த துணி இருக்கு இல்லையா, ஸோ அதை நல்லா அப்படி டிக் பண்ணி ஃபுல்லாக அப்படி நல்லா ட்ரையாக புழிஞ்சிட்டு அதை அப்படியே வந்து பாப்பாவுக்கு உடம்பு கை கால்லாம் அப்படி தொடச்சி விட்றாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவங்களுக்கு டிஎஸ்ஸாக வருது. எனக்கு அம்மாவும் இல்லை, யாரும் இல்லை, எனக்கு கூட இந்த மாதிரி ஃபீவர் ரொம்ப யாரும் இல்லை, பரவாயில்ல, என் குழந்தைக்காவது யாராவது
யாராவது இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஆண்டி இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே அவங்க பார்க்கும்போது அப்படியே டியர்ஸாக வருது. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படியே உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. மச்சான் சரி ஒன்றும் இல்லை, நீங்கள் அல்லாத சரியா பாப்பா சரியாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீங்களும் வந்துட்டு சரி அப்படின்னு மாதிரி சொல்லுவீங்க. அவளுக்கு வந்துட்டு சரி மச்சான் நீ பார்த்துக்குவல்ல, நாங்கள் கிளம்புறோம், ஏன்னா வேலை இருக்கும் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சொல்கிறாளுங்க. நீங்களும் சரி மச்சான் பரவாயில்ல நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு சொல்கிறீங்க. அவங்க வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இப்போ கிளம்பிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இப்படி உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அந்த ஆண்டி தான் வந்துட்டு உங்களுக்கும் பாப்பாவுக்கும் வந்துட்டு அப்படியே ஃபுட்டுலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பாப்பாவுக்கு வந்து இந்த கஞ்சி மாதிரி ஏதோ செய்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு நல்லா நார்மலாக ஏதோ ஒரு டிஷ் மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படி பார்க்குறீங்க. ஆண்டி ஏன் ஆண்டி இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி அப்படி சொல்கிறீங்க. அவங்க எனக்கு பரவாயில்ல தங்கம், நான் பண்ணுறதுல என்ன இருக்குது, உங்கள் அம்மா இருந்தால் பண்ண மாட்டாங்களா, அப்படி தானே பண்ணுறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உங்களுக்கு செஞ்செல்லாம் அப்படி கொடுக்காங்க. இப்போ பாப்பாவுக்கு வந்துட்டு அவங்க தான் அப்படியே ஃபீட் பண்ணி விட்றாங்க. அவள் அப்படியே லைட்டாக அப்படி சாஞ்சு உட்காந்துருக்கா சோஃபாவில். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நீ சாப்பிடு நான் அவளுக்கு ஊட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி வந்து அவங்க அப்படியே ஸ்பூனில் எடுத்து பாப்பாவுக்கு ஊட்டிகிட்ருக்காங்க. அவளும் வந்துட்டு அப்படி சமத்துலேயே சாப்பிட்டுட்ருக்கா. ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்கா, பார்க்குறதுக்கு அவ்வளோ டயர்டாக இருக்கா. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் தான். பாப்பாவுக்கு இன்னும் ஃபீவர் சரியாகல. அப்படியே தான் ஃபீவர் இருக்குது. இருந்தாலும் என்ன செய்ய முடியும், பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது. நீங்கள் ஒர்க்கும் போயாகணும். என்ன செய்யணும் உங்களுக்கு தெரில. பாப்பாவை விட்டு போக மனசே இல்லை உங்களுக்கு. சரி வா நீ என் கூட வா, ஆஃபீஸில் வந்து நீ என் பக்கத்தில் உட்காந்துக்கோ. அம்மா நான் வந்துட்டு வேலை பார்த்துக்கிறேன், நீ ஒரு ஓரமாக இருந்துக்கோ தங்கம். ஒரு 2 நாளைக்கு மட்டும் அம்மா கூட நீ ஆஃபீஸ் வா, அதுக்கப்புறம் சரியாயிடும். சரியாயிடும் நீ ஸ்கூல் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவளும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. உங்க கூட கிளம்பி போவாரா. அப்போ நீங்கள் அப்படியே பாப்பாவை வந்துட்டு கூட்டிகிட்டு வாரீங்க ஆஃபீஸ்க்கு. எல்லோரும் அப்படியே பார்க்காங்க. ஏ வையன் உன் பொண்ணா? ம் ஆமாம். என்ன இப்போ எதுக்கு ஆஃபீஸ் கூட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்காங்க. இல்லைப்பா அவளுக்கு ஃபீவரு, உடம்பு சரியில்லை, பாப்பா தனியாக விட முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் வந்துட்டு சரி சரி அப்படின்னு. ஏன்னா எல்லாேருக்கும் தெரியும் நீங்கள் வந்துட்டு அதாவது உங்களுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். நீங்கள் அதனால வந்துட்டு பேபி கூட்டு வந்துருக்கீங்கன்றது தெரியும். அதனால் வந்துட்டு யாரும் எதுவும் பெருசாக கேட்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அவங்க வேலையை பார்க்காங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அப்படி பார்க்காங்க. மச்சான் இன்னும் கூட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை மச்சான் அவனுக்கு இன்னும் சரியாகலடி, அவனுக்கு வந்துட்டு இன்னுமே ஃபீவர் இருக்குது, அதனால தான் நான் அப்படியே பாவம் அவளை விட முடியாது, டாக்டரும் சொன்னார்ல பக்கத்துலேருந்து பார்த்துக்கோங்கன்னு. நான் எங்கேயோ அவள் எங்கேயோ இருந்துட்டா எப்படி நான் பார்க்குறது, ஆண்டிகிட்ட விடலாம் தான், நான் அவங்களுக்கே எவ்வளோ சிரமம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பாப்பா வந்து கூட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாப்பா வந்துட்டு அங்கே பின்னாடியே வந்துட்டு ஒரு இந்த கவுச் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் நீ உட்காந்துக்கோமா, அப்படியே இந்த வெயிட்டிங் இது ஏரியா மாதிரிலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கே உள்ள சோஃபாவில் வந்துட்டு பாப்பா வந்து உட்கார சொல்லிட்டு கையில் வந்துட்டு சும்மா ஃபோன் மாதிரி, அதாவது நார்மலாக ஒரு சின்ன ஃபோன் வந்துட்டு டச் ஃபோன் தான். அவளுக்கு வந்துட்டு அப்படி 2 ஃபோன் வச்சுருப்பீங்க. ஒன்று வந்து அவள் சும்மா யூஸ் பண்ணிக்குவா, ஃப்ரெண்ட்ஸ்க்கு பேசுகிறதுக்கு, சும்மா ஏதாவது வீடியோ பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவாள். அந்த ஃபோன் தான் கொண்டு வந்துப்பா. ஸோ அதை வந்துட்டு அவள் வச்சு அப்படியே வந்துட்டு சும்மா வீடியோஸ் பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கா. நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்கள் ஒர்க்காக தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ டயாங் வந்து அப்படியே உள்ள என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆகும்போது பார்த்தா அந்த என்ட்ரன்ஸில் தான் அங்கே பக்கத்தில் வந்துட்டு அந்த சோஃபா அந்த கவுச் இருக்கும். ஸோ அதில் தான் பாப்பா உட்காந்துட்டு அப்படி விளாண்டுட்ருக்கோம். அவர் அப்படியே பார்க்காரு, யார் இந்த பொண்ணு அப்படின்ற மட்டும் பார்க்காரு. குழந்தை யாரோடது அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே அப்படியே உள்ளே வராரு. வந்துட்டு அப்படியே உங்களையும் பார்க்காரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு உங்கள் வேலையை தான் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு லைட்டாக தெரில தான், அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே சரி அப்படின்ட்டு அவரும் போயிட்டார். இப்போ வந்துட்டு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி டவுட்ஸ் கேட்டுட்ருக்கும்போது தானே வந்திருப்பீங்க. ஸோ அதனால் இப்போ சரி அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கேட்குறீங்க. பார்த்தா ஏதோ தப்பாக வேறு செஞ்சுட்டு மறுபடி போகிறீங்களா, அவர் திட்டி வேறு அனுப்பி விட்றாரு. பாப்பா எல்லாம் பார்த்துட்டே இருக்கா. அவளுக்கு செம்மையாக வந்துட்டு கோவமும் வருது, அழுகையும் வருது. என்ன அம்மாவை திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அழுகையாக வருது லைட்டாக. ஆனால் அது பெருசாக அப்புறம் சரி ஓகே வேலைன்னா அப்படி தானே இருக்கும், அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல அப்படின்ட்டு அவளும் லைட்டாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு அவள் எல்லாத்தையும் கேட்டுட்டு கவனிச்சிட்டு தான் இருக்கா. இருந்தாலும் அதை வந்து இல்லை நான் கவனிக்கிறேன் அந்த மாதிரி வந்துட்டு ப்ரிட்டன் பண்ணிவிட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கா. ஸோ நீங்களும் உங்கள் வேலையை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து கஃபேக்கு வர போகணும். பாப்பாவை எங்கே விட்டு போகிறதுன்னு தெரில. சரி ஓகே கஃபேக்கு போகணும். இப்போது எப்படியும் நம்ம சீக்கிரம் வந்துடும். கஃபேக்கு போனால் 10 o'clock மேலே இருக்க மாட்டோம், 2 hours தானே வேலை பார்ப்போம். ஸோ வந்துட்டு பாப்பாவை வீட்டிலே விட்டு அதை ஆன்ட்டிகிட்ட விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சரி அப்படின்னு மட்டும் நீங்கள் இப்போ வந்துட்டு டைம் ஆகவும் கிளம்புறீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே தான் பாப்பா வந்துட்டு வாரியா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவள் வந்துட்டு அப்படியே எந்திரிக்கவே முடியலைப்பா, அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக தான் இருக்கா. அவளை வந்து சரி வா அம்மா தூக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தூக்குறீங்க. இப்போ டைம் வந்து அப்படியே வெளியே வந்திருப்பார். அவரும் வேலை முடிஞ்சோன்னே வெளியே போகணும்ல. அவர் வந்து அப்படியே வராரு.
உங்கள் ஸ்கூட்டி வேறு இந்நேரத்துக்கு வேலையாக வேறு ஆயிருக்கும். இப்போ நீங்கள் எதாவது கேப் புக் பண்ணி தான் போகணும், இல்லைன்னா பஸ் ஏறி தான் போகணும். என்ன பண்ணணும்னு உங்களுக்கு வேறு தெரில. ஃப்ரெண்ட்ஸ் வேறு முன்னாடி கிளம்பியிருப்பாங்க. அவங்களுக்கு எதாவது வந்துட்டு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக வேறு கொஞ்சம் முன்னாடி கிளம்பியிருப்பாங்க. அதாவது ஒரு 7 o'clock கிளம்பியிருப்பாங்க. நீங்கள் 8 o'clock கிளம்புறீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே வந்து பாப்பா தூக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சுட்டே அப்படியே வந்து கேப் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேபுக்கு வந்துட்டு இது பண்ணிட்டே இருக்கீங்க. பார்த்தா கேப் வந்து கிடைக்கவே மாட்டேங்கி. என்னடா இது அப்படின்னு மட்டும் உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. பஸ்ஸே தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிகிட்டே நிற்கிறீங்க. பார்த்தா டேங்க் அப்படியே வெளியே வந்திருப்பார். ஒயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே திரும்பி சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஓன் பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்காரு. ஆமாம் சார் என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு ஓ பேர் என்ன? ரியா சார். ஓ ரியாவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி பார்க்காரு. அவள் அப்படி பார்த்துட்டு டேங்கை பார்த்து முறைக்கிறான். டேங் வந்து அப்படியே பார்த்துட்டு என்ன இவன் முறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காரு. எதுக்கு என்ன முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே கேட்டார் அந்த பொண்ணுக்கிட்ட, அதாவது உங்கள் பாப்பாட்ட. அவள் வந்துட்டு அப்படியே முறைச்சிட்டே சொல்கிறா, நீ 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 எங்கள் அம்மாவை திட்டினா தானே, தான் உன்னை முறைக்கிறேன். எங்கள் அம்மாவை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே தான் இருப்பியோ, உனக்கு தான் வேலையா அப்படி சொல்லிட்டு நீவா போனே பேசுகிறா. நீங்கள் வந்து அப்படி பார்த்துட்டு என்னடி பேசுகிற, அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய் அப்படியே பொத்துறீங்க. சார் சாரி சார், அப்படி தான் கொஞ்சம் வாய் அடிப்போம், நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாய் பொத்திட்டுருக்கீங்க. அவங்க கையை தட்டி விட்டுட்டு உனக்கு என்ன பெரியவன் நினைப்பா? எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்காங்க, கொஞ்சமாவது நீ வந்துட்டு அதை சட்டை பண்ண மாட்டேங்கிற. எங்கள் அம்மா எப்போ பார்த்தா திட்டே இருக்கியோ? எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒருத்தர் இருக்கான் அவங்க வந்து ரொம்ப சிறுமூஞ்சி, எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சேர்த்து மாட்டி விட்டா. நீ வந்து ஐயோ வாயை வச்சு சும்மா இருறீ அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிக்கிட்டே இருக்கீங்க. வந்துட்டு விடுமா நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் கையை எடுத்துட்டு திட்டிக்கிட்டே இருக்கா. அவர் வந்துட்டு பார்த்துட்டு ஓ இப்படிலாம் வேறு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை பார்த்து முறைக்காது. நீங்கள் சார் சாரி சார், அது வந்து வீட்டில் அது பர்சனலு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே தலையை குடிஞ்சிக்கிறீங்க. சார் நான் கிளம்புறேன் சார், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியே போகிறீங்க. 2 நிமிஷம். ஏன்னா சார் நீ ஸ்கூட்டியில் வந்த மாதிரி இல்லையே? இல்லை சார் ஸ்கூட்டி வேலையாச்சு, நான் அதை கேப் புக் பண்ணியிருந்தேன், பஸ்ஸில் தான் போகணும். பரவாயில்ல சார் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கிளம்ப போகிறீங்க. 2 நிமிஷம் நான் வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சார் உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் போய்க்குவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி போகிறீங்க? பரவாயில்ல நான் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெயிட் பண்ண சொல்கிறாரு. ரொம்ப ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் சொல்கிறாரு. நீங்கள் வந்து என்னதுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முடிச்சிட்ருக்கீங்க. அவங்க பொண்ணு அப்படி வந்து அம்மா அவன் கூடலாம் நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படி கூட்டிகிட்ருக்கா. அவர் வந்து பார்க்காரு. முதல்ல வாயை அடக்கி பேசு, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியாதா? உனக்குள்ளே என்னடா மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டக்குனு இப்படியே கேட்டுடுறா. அவங்களுக்கு தூக்கி வரி போடுது. ஐயோ வாயை வச்சு சும்மா இருக்க முடியே, சில்லு வண்டி வாயை மூடுறி அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வாயை அப்படியே கப்புன்னு பொத்திக்கிட்டீங்க. நீ இது மேலே பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாயில் இருக்கவும் போத்திக்கிட்டீங்க. சார் ப்ளீஸ் சார் அவட்ட வாய் கொடுக்காதீங்க சார், போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர் பின்னாடியே போகிறீங்க. இப்போ 2 பேரும் அப்படி சேர்ந்து தான் கீழே போகிறீங்க. ஸோ இப்போ அவர் அப்படியே தான் வந்துட்டு அவருடைய காரை எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தப்பீங்க. உள்ளே ஏறு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு பேக் சீட்டுக்கு போகிறீங்க. அவர் வந்து திட்டுறாரு. நான் என்ன உனக்கு டிரைவரா? இல்லை சார் முன்னாடி அது உட்காரு அப்படின்றாரு. நீங்களும் முன்னாடியே சீட்டு தந்துட்டு அப்படி உள்ள போகிறீங்க. அவள் அப்படியே முறைக்கிறாதையா வந்துட்டு செம்மையாக முறைச்சிட்ருக்கா. அம்மா இந்த ஆளுக்கு ரொம்ப கொழுப்பு. ஏன் டிரைவர் தான் வந்துட்டு முன்னாடி உட்காந்து ஓட்டுவாங்களோ? எத்தனை பேர் இப்படி முன்னாடி உட்காந்து ஓட்டுறாங்க. பசங்கள்லாம் பின்னாடி வச்சுட்டு அப்பாலாம் முன்னாடி உட்காந்து ஓட்டுறாங்க. அவங்க ஒய்ஃபை பின்னாடி வச்சுட்டு அப்பா முன்னாடி உட்காந்து ஓட்டுறாங்க. இல்லைன்னா அவங்க வந்துட்டு அவங்க சிஸ்டர் பிரதர் இந்த மாதிரி கூட வச்சு ஓட்டுறாங்க. இப்படிலாம் ஓட்டத்தானே செய்கிறாங்க. இவர் என்ன இவர் மாதிரி டிரைவர் தான் ஓட்டுற மாதிரி பேசுகிறாரு. நினச்சிக்கோங்க நீங்கள் எங்களுக்கு டிரைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் வந்து இவன் என்ன இவன் சக்காத்து சண்டைலாம் எடுத்துக்கிட்டு இருக்கா, என்ன இவன் வாய்க்கா வரப்போ சண்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வாயை முட்ரி சும்மா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. அவளா வாயை மூட மாட்டேங்கிறா, ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காட்டாயாங்க. அது எதனா பண்ணால் கூட திட்டுறா. அதாவது ஏதாவது லைட்டாக எங்கிட்டாவது டேர்ன் பண்ணுறாரு, லைட்டாக பிரேக் போடுறாரு அப்படின்னா கூட திட்டுறா. அவனுக்கு வண்டி ஓட்டு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் திட்டுறா. அவர் வந்து லைட்டாக சிரிக்கிறாரு, லைட்டாக கடுப்பாகிறாரு. என்ன இதுக்காடு திட்டி என்ன பேச்சு பேசுது பாரு அப்படி. அம்மாவுக்கு தப்பாமல் பிறந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு
உங்களையும் பார்த்து முறைக்கிறாரு. நீங்கள் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி மூஞ்சி பாவமாக வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இவளால் நான் இன்னும் எவ்வளோ அனுபவிக்கப்பட்டோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. சரி எங்கிட்டு எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூட்டு சொல்லிட்டே வந்துருப்பீங்க. பார்த்தா அது கரெக்டாக ஒரு கஃபே கிட்ட வந்து நிற்கிது. நீங்கள் வந்துட்டு அப்படியே தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறீங்க. அவர் வந்துட்டு பார்க்காரு, இந்த கஃபே உன்னோடதா? இல்லை சார் கஃபேலாம் எனக்கு இல்லை, நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணுறியா? ஆமாம் சார் பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரி பண்ணுறேன். 2 ஹவர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன் சார். 2 ஹவர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுறேன், இதுக்கு ஆஃபீஸ்க்கு தான் வரல? இல்லை சார் அந்த சம்பளம் நம்மளுக்கு போதுமா சார், பொண்ணு வேறு இருக்கா, அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இதில் உனக்கு என்ன அப்படி வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்காரு. பரவாயில்ல சார் ஏதோ கிடைக்கிதுல போதும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஓடுறேன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேஷுவலாக எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. பாப்பா வந்து அப்படியே சரி பரவாயில்ல இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு பெஞ்சில் உட்கார விட்டுட்டு, அதாவது உள்ளே அங்கே கிச்சன் மாதிரி இருக்கும், அங்கேனே வந்துட்டு உள்ள ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கும், அங்கே உட்கார வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து அப்படியே அந்த இதெல்லாம் அப்புறம் நான் அது ஐயோ வாயில் எனக்கு வர மாட்டேங்குது, அது என்னது அந்த இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ கஃபே வந்து ஒர்க் பண்ணுறவங்க மாதிரிட்டு ட்ரெஸ்லாம் வந்து கரெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அவர் டைம் வந்து போயிருக்க மாட்டார், அப்படியே இருந்து பார்த்துட்டு தான் இருந்துப்பார். ஸோ வந்துட்டு இப்போ அவர் நம்ம சரி ஒரு காஃபி குடிச்சிட்டு போகிறதுல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி வந்துட்டு கஃபேல வந்து உட்கார்றாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னது போகாமல் இங்கே வந்து உட்காந்துருக்காரு. சார் நீங்கள் கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏன் நான்லாம் இங்கே காஃபி குடிக்கூட தானே? ஐயோ இல்லை சார் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம், என்ன காஃபி சார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏன்னா நிறையா அதில் அந்த கேப்புச்சினோ அமெரிக்கனோ அந்த மாதிரி நிறையா உண்டுல்ல. ஸோ அதனால் வந்துட்டு என்ன இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அது கேப்சினோ ஒன்று எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அவர் வந்துட்டு இங்கே வந்து உட்கார் அப்படின்றாரு. சார் வேலை கிடக்கு சார். அட உட்காருமா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி அப்படின்னு என்னத்துக்கு உட்கார சொல்கிறாரு வேறு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ பார்த்தா அவங்க பேபி வேறு, என்ன அம்மா போனவங்கள காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அது வெளியே வந்துச்சு. அவள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரா. நீங்கள் வந்துட்டு எதுக்கு ரியா வெளியே வந்த, போ உள்ளே போய் உட்கார், நீ நான் வரேன் அம்மா. அம்மா நான் கூட இருக்கம்மா, நான் வர வேண்டி தாங்க, நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. சமத்தப்பில் தானே போய் உட்காரு அப்படின்றீங்க. ஸோ இப்போ அவளும் அப்படியே தான் சமத்தப்பிள்ளையாக போயிட்டா. நீங்கள் அப்படியே டைமை பார்க்குறீங்க. அவர் அப்படியே அவங்க பார்க்காரு. சார் ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காருறீங்க. அவர் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹெசிடேட்டோட ஒயன் அது வந்து ஹஸ்பண்ட் எங்கே வேலை பார்க்குறாரு, என்ன பண்ணுறாரு, அப்புறம் உன் அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கேட்காரு. உங்களுக்கு என்ன சொல்லனே தெரில, அப்படியே கண்ணீராக ஒரு மாதிரி கண்ணெலாம் அப்படியே ஒரு மாதிரி கலங்குது. அப்படியே டியர்ஸ்லாம் லைட்டாக அப்படியே வெளியே வந்துருச்சு. அந்த மாதிரி டியரி வயசோடு அப்படியே அவரை பார்க்குறீங்க. எனக்கு அப்பா அம்மா அப்பெல்லாம் யாரும் கிடையாது சார். நான் சின்ன வயசுலேருந்து ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன். அங்கே உள்ள பசங்களோட சேர்ந்து வளர்ந்தேன். அவங்க தான் எனக்கு அக்கா தம்பி தங்கச்சி அண்ணன் அந்த மாதிரிலாம். அப்புறம் அங்கே உள்ள சிஸ்டர் ஃபாதர் தான் எனக்கு அப்பா அம்மா மாதிரி. அப்படி தான் வளர்ந்தேன். அப்புறம் அங்கே தான் அப்படியே இருந்து காலேஜ்லாம் முடித்து அப்படியே வந்தேன். வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்தேன். ஆனால் ஃபஸ்ட் நான் உங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு போகல, நான் வேறு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருந்தேன். அப்போ தான் ஒரு எதர்ச்சியான ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு டைமில் தான் என் ஹஸ்பண்டை நான் மீட் பண்ணேன். ஃபஸ்ட்டு எங்கள் 2 பேருக்கும் முட்டிக்கும், ஆகவே ஆகாது, சண்டை தான் வரும். ஆனால் அப்போது என்ன மாதிரி நடந்துச்சோ மந்திரம் நினச்சா தெரியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு லவ் பண்ணோம். அவங்க வீட்டில் பயங்கர எதிர்ப்பு. ஒரு அண்ணாதை பண்ண போய் கெட்ட போகிறேன்னு சொல்கிறியடா அப்படின்ட்டு அவங்க அம்மாலாம் ரொம்ப திட்டினாங்க. அவள் என்னை நம்பி வந்துட்டாமா, அவளை நான் தான் பார்த்துக்கணும். அவள் இதுக்கு முன்னாடி வேணால் அனாதையாக இருந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் அனாதை கிடையாது, அவள் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போய் எனக்கு தாலி கட்டி அவர் பொண்டாட்டி ஆக்குனார். அப்படியே லைஃப் நல்லா போச்சு. என் புருஷன் என்னை அப்படி தாங்குவார் சார், அப்படி தாங்குவார். குழந்தைய விட ரொம்ப ரொம்ப கேர் பண்ணி பார்ப்பார், ரொம்ப தாங்குவார். அதுலேயும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஐயோ மனசு உசுர விட்டுருவார் சார். காலை கீழே வச்சாலே நீ எங்கேயும் அசையக்கூடாது, நான் தான் உன்னை பார்த்துக்குவேன், நீ வந்துட்டு எதுக்கும் எந்த வேலையும் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவரே எல்லா வேலையும் பார்ப்பார், இழுத்து போட்டு செய்வார். எனக்காக அவரோட மிலிட்ரி இதுக்கு கூட போகாமல் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால்
நான் தான் கேட்கல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிட்டேன். என்னை பக்கத்து வீட்டு ஆண்டி தான் பார்த்துக்கிட்டாங்க. அதுவும் அவர் போகும்போது எனக்கு 6 மந்த்து. அவர் ஜாக்கிரதையாக இரு, ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் எனக்கு பேபி பிறந்துருச்சு. அப்புறம் தான் அவர் வந்தார். 4 மாதத்துக்கு அப்புறம் வந்தார். என் குழந்தைய பார்த்தாரு. அவ்வளோ சந்தோஷம் அந்த மனசு மூஞ்சில். ரொம்ப குழந்தைய கொஞ்சினார். என்னையும் என்ன தான் ஃபஸ்ட்டு குழந்தையாகவே நினைப்பார். அப்புறம் தான் என் குழந்தைய. அவர் என்னை ரொம்ப மிஸ் பண்ணார். குழந்தை பிறக்கும்போது கூட இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். ரொம்ப நல்லா தான் ஜாலியாக அப்படியே போயிட்டு இருந்துச்சு. என் குழந்தைக்கும் 1 வயசுக்கிட்ட ஆச்சு. மறுபடியும் அவரை கூப்பிட்டாங்க. அவர் ஒர்க்குக்கு போனார். மறுபடியும் வந்தார். ஆனால் அந்த வாட்டி உயிரோடு இல்லை, செத்து போய் வந்தார். அந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன பண்ணன்னு கூட தெரியாது. எனக்கும் செத்துடலான்னு தோணுச்சு. ஆனால் என்ன பண்ண முடியும்? அந்த நேரத்தில் என் குழந்தை அழுத சத்தம் தான் என் காதில் கேட்டுச்சு. என் குழந்தைக்காக நான் வாழணும்னு நினச்சேன் சார். அவளுக்காக தான் இந்த ஓட்டம்லாம். அவளை வளர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த கஷ்டம் படுறேன். இல்லைன்னா நான் என்றைக்கும் செத்துருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. அவர் வந்துட்டு இப்படியே பார்த்து, ஓகே வயன் கம் டவுன், எதுக்கு அழுகிற, இந்தா இந்த வாட்டர் குடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்து கொடுக்காரு. நீங்கள் எப்படி குடிக்கிறீங்க? சாரி சார், என் சொந்த கதை சௌகரியம் உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன். ஏன் சார் இதெல்லாம் கேட்குறீங்க? இல்லை, காலையில் நேற்று மாயாவும் மியாவும் வந்து சொன்னாங்க, நீ தனியாக தான் இருக்கா, என்னால் அவங்க தான் பார்க்கணும் அப்படின்னாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு புரியல, அவர் தான் புரிஞ்சது. அதான் என்னன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு. கருணையா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் அப்படியே வந்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்லி கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, இனிமேல் ஃபீல் பண்ணாத, யாரும் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு, உனக்கு நான் இருக்கேன்னு வச்சுக்கோயேன் அப்படின்றாரு. நீங்கள் வந்து அப்படி ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. என்ன சார் பேசுகிறீங்க? ஒரு சொந்தமாக ஒரு ஃபேமிலி மாதிரின்னு வச்சுக்கோ. உனக்கு தோணும் போது நீங்கள் வீட்டுக்கு வரலாம். எங்கள் வீட்டில் வந்துட்டு பெரிய ஃபேமிலி, அதாவது அப்பா அம்மா சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா தாத்தா பாட்டின்னு பெரிய ஃபேமிலி. நீ வந்தனா உனக்கு அங்கே நிறைய சொந்தம் கிடைப்பாங்க. நீ உனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்க போதோ, இல்லை ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண போதோ, நீ எங்கள் வீட்டுக்கு தாராளமாக வரலாம். சார், உங்கள் அப்பா, எங்கள் அப்பாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். எங்கள் ஃபேமிலியே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஃபேமிலி. நீங்கள் தான் இப்படி ஒரு அங்கட்டமாக இருப்பீங்களா? எது? இல்லை சார், சும்மா பாய் லைட்டாக தெரியுது எங்கே அந்த பொண்ணுக்கு அந்த வாய் வந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்வர்டாக சிரிக்கிறீங்க. அதை வந்துட்டு, சரி ஓகே எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்கள் ஒர்க்கை பார்க்க போயிட்டீங்க. அவர் அப்படியே கிளம்பிட்டார். ஸோ இப்போ அப்படியே தான் வீட்டில் டேங் இருக்கார். அவர் அப்படியே வந்துட்டு நகத்தை அப்படியே கடிச்சு துப்பிட்டுருக்காரு. என்ன நினச்சாரு என்னதுன்னே தெரில. வந்துட்டு வீட்டுக்கு போயிருப்பாளா, என்ன பண்ணிகிட்ருப்பா அப்படின்ட்டு உங்கள் திங்கிங்காகவே இருக்குது மனுஷனுக்கு. ஐயோ அப்பா, அப்பா என்னடா உனக்கு ஒயன் தெரியுமாப்பா? தெரியுமே, அவள் ஒரு ஃபைலே 1 வாரத்துக்கு மேலே வச்சுருப்பாளே, அவள் தானே? ஆமாப்பா. என்னடா எதுக்கு அவளை கேட்குற? அவளுக்கு யாரும் இல்லை உங்களுக்கு தெரியும்ல, அவள் வந்துட்டு குழந்தையும் அவளும் தான் இருக்காங்க அப்படின்னு. தெரியும், அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு குழந்தை இருக்குது, அது எனக்கு தெரியும். ஏன் கேட்குற? இல்லை, அவள் ரொம்ப ஃபீல் பண்ணாப்பா. நேற்று கூட அவள் குழந்தைக்கு ஹை ஃபீவரு, பார்க்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு மியாவும் மாயாவும் இருக்காங்கல்ல, அவளுங்க தாண்டி பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்களும் லீவ் போட்டு போனாங்க. எனக்கு அப்போ தான் தெரியும் வந்துட்டு தனியாக இருக்கா அப்படிங்கிறது. எனக்கு அது கேட்டதுலேருந்து ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே அவங்க அப்பா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்படின்ட்டு, டேய் மகனே, என்னாச்சு உனக்கு, நீ எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணுற? இல்லைப்பா, அது ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது, அதுதான் சொன்னேன். நம்ம இவ்வளோ பெரிய ஃபேமிலியாக இருக்கோம், எனக்கு ஒன்றும் தெரில, அப்படி தனியாக இருந்தால் அது எப்படி இருக்கும், அதுதான் கேட்டேன். கஷ்டம்தான். சரி இப்போ என்ன பண்ணுங்கிற? இல்லைப்பா, இன்றைக்கி அவங்கள டின்னருக்கு நம்ம வீட்டுக்கு போடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்காரு. தேங்காய் அப்பாவை அப்படியே பார்க்காரு.
என்னது, நம்ம வீட்டுக்கா? ஆமாப்பா, டின்னருக்கு மட்டும். அவர் இங்கே சாப்பிட்டுட்டு நான் வீட்டில் கொண்டு போய் அவங்கள விட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ டேங்கோட அப்பா வந்து அப்படியே பார்க்காரு. ஏதோ ஃபார்மில் இருக்குன்னு மட்டும் தெரியுது, சரி போ கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு கணத்துலேயே பச்சைக்குன்னு ஒன்று வச்சுட்டு போகிறாரு. டேய் என்னடா பண்ணுற புதுசு புதுசா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கண்ணத்தை தொடச்சிட்டு அப்படி வந்துட்டு அவங்க ஒய்ஃப்ட்ட தான் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இங்கே பாடி உன் புள்ள பண்ணுறலாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அவங்க அம்மாட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காரு. அவங்க வந்துட்டு போங்க உங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே கரைச்சி கொடுக்கணும் உங்களுக்கு நானே போவாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அவர் வந்துட்டு நான் சொல்கிறது இந்த வீட்டில் யார் கேட்குறா, இங்கே பொம்பளைங்க ராஜ்யம் தான் நடக்குது அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு அவர் டிவி பார்த்துட்ருக்காரு. ஏன்னா டயாங் வீட்டில் பார்த்தா பொம்பளைங்க ராஜ்யம் தான். ஏன்னா அவரோட தாத்தா தாத்தாவே அவங்க ஒய்ஃப் அவங்க பாட்டி இருக்காங்களா அவங்களுக்கு தான் அடங்கி போவார். அவரோட அப்பாவும் அவங்க அம்மாவுக்கு தான் அடங்கி போவார். அவங்க சித்தப்பாவும் அவங்க சித்திக்கு தான் அடங்கி போவார். அவங்க பெரியப்பாவும் பெரியம்மாவுக்கு தான் அடங்கி போவார். அதனாலே டயாங் வந்துட்டு டயாங்கோட அப்பா வந்துட்டு பொம்பளைங்க ராஜ்யம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிட்டு இருப்பார். பாவம் மனுஷன் அவரோட அதங்கத்தை கொட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அப்படியே தான் டயாங் வந்துட்டு டைம் பார்த்துருப்பாரு, 10 o'clock ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம போய் கூப்பிடலாம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. பார்த்தா நீங்கள் வந்துட்டு ஏதோ டாக்ஸிக்கு அதுக்கோ வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட தான் இது கிடையாதுல்ல, அதாவது என்னது ஸ்கூட்டி கிடையாதுல்ல, வேலைக்கு விட்டுருப்பீங்களா. ஸோ அதனால் வந்துட்டு டாக்ஸினா பஸ் வச்சு தானே போகணும். ஸோ டாக்ஸி புக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கீங்க, புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருக்கீங்க. இன்னும் புக் பண்ணலை. அப்போ வந்து டைம் வந்து அப்படி காலை வந்து அப்படி பார்க்காரு. நீங்கள் வந்து அப்படி பார்க்குறீங்க, யார் சார் கார் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ வந்துட்டு டயாங் வந்துட்டு உங்களை அப்படியே பார்க்காரு. அவர் வந்து அந்த கண்ணாடியை வந்துட்டு விண்டோ இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருப்பார். நீங்கள் அப்படியே வந்துட்டு சார் என்ன சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது ஒன்றும் இல்லை, நீ டின்னர் சாப்பிட்டியா என்ன? இல்லை சார் இனிமேல் தான் செஞ்சு சாப்பிடணும். ஓ வீட்டுக்கு போய் தான் செய்வியா? ஆமாம் சார். ஏன்னா டாக்ஸி புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறியா? இல்லை சார் இனிமேல் தான் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. புக் பண்ணாத, வா நானே வீட்டில் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இல்லை சார் பரவாயில்ல நான் போய்க்கிறேன், நீங்கள் ஏன் சார் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை வா நீ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இந்த மனுஷன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு பாப்பா கூப்பிட்டு போகிறீங்க. அவன் முறைச்சிட்டே இருக்கா, மடி டேங்க அவர். உனக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்கு என்ன இப்படி முறைகிற, உன்னை எனக்கு பிடிக்கல அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் மூஞ்சி திருப்பிக்கிட்டா. நீங்கள் வந்துட்டு அப்படி பார்த்து சாரி சார் அவள் அப்படி தான் கொஞ்சம் கண்டுக்காதீங்க அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படி சிரிச்சிட்டு அவர் விட்டுட்டார், கேஷுவலாக விட்டார். இப்போ வந்துட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி தெரியல, வேறு ஏதோ ரூட்டு போகுது. நீங்கள் வந்துட்டு என்ன சார் வேறு ஏதோ ரூட்டுக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு வேற எங்கேயும் இல்லை, என் வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு எது உங்கள் வீட்டுக்கா சார், எதுக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை என் வீட்டில் டின்னர் சாப்பிட்டுட்டு நீ வந்துட்டு போ, நான் வந்து உன்னை விட்டுடுறேன் உங்கள் வீட்டில், நீ எங்கள் வீட்டில் தான் நீ டின்னர் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ சார் என்னத்துக்கு சார் இதெல்லாம் வேணாம் சார், நான் அப்போ வீட்டுக்கு என்னை விட்டுருங்க சார், நான் வீட்டில் போய் செஞ்சுக்கிறேன் சார் அப்படின்னு எங்கள் வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன் நீ வார, நான் உனக்காக விருந்தெல்லாம் செய்கிறாங்க நீ வார. எதுக்கு விருந்து செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு சாப்பாடுனா போதும், நல்லா சாப்பிடுவீங்க வேறு. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே விருந்தா அப்போ நிறையா இருக்கும் போல இருக்கே ஐட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் பொண்ணு வந்து லூஸ் அம்மா நீ என்ன பண்ணிகிட்ருக்க, சரியான சோத்து சித்தவளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி திட்டுறானுங்க. ஏன் இன்னொரு இப்படி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. டயாங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காது கடந்து. நீங்கள் வந்துட்டு சார் ஏன் சார் சிரிக்கிறீங்க, இல்லை உனக்கே மரியாதை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்காரு. ஆமாம் சார் எனக்கெலாம் மரியாதை எங்கே, உங்களையே மதிக்க முடியாது என்னங்க சார் மதிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் மனக்குமுறலெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவர் வந்து அப்படி பார்த்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே கார் வந்து ட்ரை பண்ணி வந்துட்டார். இப்போ வீட்டுக்கு தான் வந்துட்டார். பார்த்தா வெளியவே நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே அவங்க சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா மாமா அத்தை அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார், என்ன சார் இவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஆமாம் நான் தான் சொன்னேன்ல நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி நிறைய பேர் இருக்கோன்னு. நீ என்ன நினச்சா, நான் எங்கள் அம்மா அப்பா பாட்டி தாத்தா மட்டும் தான் நினச்சியா, இவ்வளோ பேர் இருக்கோம், எல்லோரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம் அப்படி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறீங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க, அக்கா தங்கச்சி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஜேகே ஒருத்தர் வேறு. ஜேகே வந்துட்டு டேங்கோட மாமா பையன், அதாவது கிட்டத்தட்ட அந்த கசின்ஸ் மாதிரி. ஸோ வந்துட்டு அவங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஸோ அவர் இருக்கார், ஜிம்மின் இருக்கார். நீங்கள் அப்படி பார்த்துட்டு எல்லோரும் எப்படி பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது, எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து எல்லாமே உங்களை வாங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வரவேற்கிறாங்க. நீங்கள் வந்து என்னது இது அப்படின்ட்டு சரி ஓகே
போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. அவங்க வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போயிட்டு அப்படியே வந்துட்டு டேரெக்டாக டைனிங் டேபிள் தான், எங்கேயும் போகல. டின்னர் ஏன்னா மணி 10 ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் வர்றதுக்கே எப்படி 10:30 தான் இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு ஐயையோ! என்ன உடனே இப்படி உட்கார வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துகிட்டே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ எங்களோட அம்மா தான் வந்துட்டு ஏம்மா பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது அது வந்து எனக்கு இது புதுசாக இருக்குது அதான். ஏன் புதுசாக இருக்குது? இல்லை நான் இந்த மாதிரி பெரிய ஃபேமிலியெல்லாம் இருந்ததில்ல. நான் தனியாக தான் இருந்துட்டுருக்கேன். தெரியுமா? தெரியும். அதனால தான் நான் இன்றைக்கி நாங்கள் கூப்பிட்டோம். இந்த மாதிரி ஃபேமிலி டின்னர்லாம் நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உங்களுக்கு அப்படியே சர்வ் பண்ணுறாங்க சாப்பாடெல்லாம். நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ரொம்ப கேரிங்காக பேசுகிறாங்க. எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப சகஜமாக பேசுகிறாங்க. யார் முகத்துலேயே ஒரு வன்மமோ கோபமோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கேரிங்காக பேசுகிறாங்க. ஜிமின்னு ஜேகேலாம் உங்கள்கிட்ட அப்படியே நல்லா ஃபன்னியாக பேசுகிறாங்க. அவங்க பாப்பாட்ட வேற நல்லா விளாண்டுட்டு இருக்காங்க. அவங்களோட செம்மையாக மெச்சாயிட்டா. எங்கள் அம்மாலாம் பாப்பாவை தூக்கி வச்சுட்டு அவ கூட விளாடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க என்னது இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு லைட்டாக புறலாம் எது சாப்பிட்ருக்கீங்க. பாப்பாவுக்கு அவங்க ஃபீட் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது டேங்கோட அம்மா ஃபீட் பண்ணிட்டுருக்காங்க. டேங்கும் உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க டேங்க என்ன சார் நடக்குது? எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது சார். நீ இந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லை, அதனால உனக்கு அப்படி இருக்குது, சாப்பிடு அப்படின்றாரு. நீங்கள் ஏன் சார் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? இல்லை உனக்கு யாரும் இல்லைன்னு கேள்விப்பட்டப்போ எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஃபீல் ஆகுச்சு. ஸோ எங்கள் வீட்டில் தான் இவ்வளோ பேர் இருக்கோமே, உனக்கு ஒரு ஃபேமிலி டின்னர்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் உனக்கு கூப்பிட்டு வந்தேன். நீ உனக்கு இனிமேல் என்ன கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் வரலான்னு சொன்னல, பார்த்துக்கோ எவ்வளோ பேர் இருக்கணும். நீ யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் ஷேர் பண்ணலாம். எங்களை விட்டு வெளியே எங்கேயும் போகாது. சீக்ரெட்டாக இருந்தால் கூட எதுவுமே வெளியே போகாது. நீ எல்லாத்தையும் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஃபீல்லாம் பண்ணாத சரியா லவ்லியாக இருக்குன்னு. இங்கே வா, எப்போ வந்தாலும் இங்கே எல்லோரும் இருப்பாங்க ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிங்க. உங்களுக்கு வந்துட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கண்ணெல்லாம் டேஸாக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. இந்த டைமிங் உங்கள் ஹஸ்பண்டையும் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே கண்ணீராக வருது. டேங்கோட அம்மா பார்த்துட்டு ஏன்டா அழுவுற? இங்கே பாரு, நாங்கள்லாம் உன்னோட ஃபேமிலி தான் சரியா? அதெல்லாம் அழக்கூடாது. சாப்பிடு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்து வர வைக்கிறாங்க. ஆண்டி போதும் ஆண்டி என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் பொண்ணா நீ தான் நல்லா சாப்பிடுவேம்மா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் உங்களை ஏற்றி விட்றா. நீங்கள் அடியே வாய மூடுறீ அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜேகே ஜிமின்னு அப்புறம் டேங்க எல்லோரும் சிரிச்சுட்டு அப்படியே வந்து ரொம்ப ஃபன் பண்ணுறாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அவங்க கேரக்டர். அதாவது டேங்கு ஆஃபீஸில் இருந்த அவரோட கேரக்டருக்கும் வீட்டில் இருக்க கேரக்டர் அப்படியே ஆப்போசிட்டு. ரொம்ப ஜாலியாக இருக்கார். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக அந்த டைமிங் அப்படியே போகுது. ஸோ ஓகேடா மிஸ், நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாட்டு நாளைக்கே வரும்டா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை பாய்.